12 ராசிகள்ல முதல் ராசியான மேஷ ராசி. மேஷ ராசி நம்ம சொல்லும்போது அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4, பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேஷ ராசியை சேர்ந்தவங்க. சரி, இந்த மேஷ ராசிக்கு இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியோட பிறப்பு, இந்த ஆவணி மாதத்தினுடைய பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா, ராசிநாதன் அப்படின்னு சொல்லும் போதே செவ்வாய் பகவான் தன் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். மறைமுக பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய காலமாக இந்த மாதம் பிறக்குதுங்க. அதாவது கடந்த மாதம் வரைக்கும் நிறைய கடன் பிரச்சனைகள், ஒரு இஎம்ஐயாக இருக்கட்டும், இல்லைன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதம் படிப்படியாக குறைய போகுது. அடுத்தபடியாக ஜாதகருக்குன்னு பேசும்போது ஆரோக்கிய சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் மெயினாக ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடியவங்க அதற்குண்டான ஒரு எக்ஸசைஸோ உணவு பழக்கங்களோ மாற்றிக்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா திடீர் மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கனால கவனம் தேவை. பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது 4ஆம் அதிபதி 2ல் உச்சமாக இருக்கார். ஸோ நிலம் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதல் ராசி மேஷ ராசி. அடுத்து தனத்துக்காக எடுக்கக்கூடிய எஃபெக்ட்டுகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நீண்ட நாளாக பணம் வராமல் தடையில் ஏற்பட்டு இருந்தது, இவங்க தர வேண்டியது தரல, அதுக்காக நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், இவங்களுக்காக நான் வாக்கு கொடுத்து அவஸ்தைப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே அந்த பண வரவுக்கு உண்டான வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்க போது, அதுவும் வாங்கின படம் திரும்பி வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குடும்பம்னு பேசும்போது மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குடும்பத்தில் முக்கியமான விஷயங்களில் கொஞ்சம் தள்ளி இருக்கேன், நான் என்னை ஒதுக்கி வச்சுருக்காங்க, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி மன வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ குடும்பத்தோட ஆன்மீக யாத்திரையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இல்லை ஒரு உல்லாச பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மகிழ்ச்சியாக ஒரு சுப நிகழ்ச்சி ஒன்று தொடங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் முயற்சி ஸ்தானத்தில் 2 தன கிரகங்கள் உட்கார்ந்துருக்குது. அதாவது நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. என்னதான் 7.5 நாட்டு சனி மேஷ ராசிக்கு நடந்துட்டு இருந்தாலும் முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான முக்கியமான முடிவுகளை நான் இந்த மாதம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கிறது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் இளைய சகோதரம் சகோதரி வழியில் கிடைக்க வேண்டிய வரவுகளாக இருக்கட்டும், இல்லை நீண்ட நாளாக சொத்து பிரிக்க முடியாமல் ஒரே பஞ்சாயத்தாக இருக்குது, எல்லாம் சுமூகமாக கையெழுத்து போடுறதுக்கு நான் போய் பேசலாமா அப்படின்னா தாராளமாக இந்த மாதத்தை பயன்படுத்தலாம். அதுலேயும் இந்த மாதத்தில் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் முடிஞ்சு அடுத்த நாள், இப்போ அஸ்வினியில் பிறந்திருக்கீங்கன்னா பரணி நட்சத்திரமும், பரணியில் பிறந்திருக்கீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துலேயும், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில், இந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் போய் பேசும்போது உங்களுக்கு சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவுகளோடு ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் நீங்க போகுது. அம்மாவோட ஆரோக்கியம் மேலோங்கி கொடுக்க போகுது. அதே போல் பூர்வீக சொத்து அப்படின்னு அதாவது அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து பிரிவினை சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் பூர்வீக சொத்து தாத்தா பாட்டியோட சொத்து பேச்சுவார்த்தைகளில் கரெக்டாக இருந்து உங்களோட பங்காக இருக்கட்டும், இல்லை உங்கள் குடும்பத்தோட பங்காக இருக்கட்டும், அதை கரெக்டாக சரி பார்த்து வாங்கிக்கிறது சிறப்பு தரும். ஏன்னா பாதகத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால ஏமாற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக புத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், என்ன தான் புத்திர தடையாக இருக்கட்டும், புத்திர தோஷத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அதே போல் ராகு கேது பிடியில் பிறந்திருந்தாலும் சரி, இப்போ எல்லாருமே சொல்லியிருப்பாங்க மேஷ ராசிக்கு 5ல் கேது வந்துருச்சு, கர்ப்பம் கழிஞ்சிடும், கர்ப்பம் தங்காது, பிள்ளைகளால் கெட்ட பேர். ஆனால் 5ஆம் அதிபதி 5ல் ஆட்சியாக வராது. கண்டிப்பாக டெஸ்ட் டியூப் டைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் புதுமண தம்பதிகள் வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளோட அம்மாக்கள் போராடிட்டு எங்கள் பையன் பேச்சே கேட்க மாட்டான், அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கான், படிக்க மாட்டான், ஸ்போர்ட்ஸுன்னு இருக்கா, இந்த மாதிரி புலம்பிகிட்டு இருக்கவங்கள பசங்க என் பேச்சை கேட்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்திஸ்தானத்தில் புத்திஸ்தானாதிபதி உட்கார்ந்துட்டார். கண்டிப்பாக சாஃப்ட் நேச்சரோட என்ன தேவையோ வாழ்வு ஆதாரத்துக்கு படிக்கிற நேரத்தில் படிக்கிறது, இதெல்லாம் சொல் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்தது நோயின்னு பேசும்போது நம்ம ஏற்கனவே ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர், ஹை பிபி, லோ பிபி இது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் வண்டி வாகன பயணத்தில் செல்ஃப் டிரைவிங் அப்படின்னு எடுக்கும்போது யாருக்கெல்லாம்
செவ்வாய் தசை ராகு புத்தியோ இல்லை ராகு தசை செவ்வாய் புத்தியோ நடக்குதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். இந்த தசாபுத்தி நடைபெறாதவங்க கீழே விழாமல் பார்த்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக திருமண பாக்கியம் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 3ல் உட்காந்துருக்கார். நல்ல விஷயம். இவ்வளோ நாளாக வரன் பார்த்துட்ருக்கேங்க, பொண்ணுக்கு 30 வயசு ஆகிடுச்சு, பையனுக்கு 35 வயசு ஆகிடுச்சு, வரன் கிடைக்கவே இல்லை, நடக்குமா நடக்காதானே சந்தேகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு குருவோட சேர்ந்த சுக்கிரனோட பார்வை 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்துல விழுறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் ஆடியும் கழிஞ்சு போயிடுச்சு. இந்த மாதம் வரன்கள் வர ஆரம்பிக்கும். 10 பொருத்தத்தை விட கட்டம் பொருத்தத்தை பார்த்து சரி பார்த்து முடிங்க. இவ்வளோ நாள் தேடி இருந்த சட்டுன்னு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் கணவன் மனைவி இங்கே பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலேயும் வந்து புதிய நபர்களோட வருகையினால் சில இடைஞ்சல்கள் ஏற்பட்டாலும் புரிதல்ன்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டிங்கனாக்கா பிரிவினைன்றது அங்கே இருக்காது. ஸோ அதே நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுறது இந்த மாதத்துக்கு வந்து ரொம்ப நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் இந்த மாதம் 27ஆம் தேதி செவ்வாய் 7ஆம் பாவத்துக்கே வராரு. நல்ல ஒரு திக்பலமாக அமைஞ்சாலும் கொஞ்சம் அமைதி காத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கனாக்கா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா 1-6 சம்பந்தம் ஏற்பட்டாலே அங்கே சக்ஸஸ் அதிகம். என்ன ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ப்ராஜெக்ட் எப்போ கொடுப்பாங்க, எப்போ வேலை வரும், அதாவது முடிகிற தருவாய்னா அடுத்த விஷயத்தோடைய டென்ஷன் ஏற்படுத்தி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த குருவுடைய பார்வை, முயற்சி ஸ்தானத்துலேருந்து பார்க்குற பார்வை உத்தியோகத்தை மேலும் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு என்னோடய ஊதியம் சரியாக வரல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே ஊதிய வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக தந்தை வழியில் அனுகூலங்கள் நிறையா இருக்குது. தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையோடைய ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சிருக்கும். கொஞ்சம் போன மாதத்தில் வந்து கொஞ்சம் செலவுகளாக இருக்கும், இல்லைன்னா அப்பா ரொம்ப சோர்ந்து போய் இருந்திருப்பாங்க. இந்த மாதம் வந்து மேஷ ராசியோட தந்தை வந்து சுக்கிரனோட இணைஞ்சிருக்கிறதுனால நல்லா பிரிஸ்காக இருப்பாங்க. கொஞ்சம் உடல்நிலை சோர்வுகள் ஏற்பட்டாலும் அவங்க தெளிஞ்சு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சொந்த தொழில் 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல. ஸோ தொழிலுக்கு போட்ட மூலதன பணங்கள் சேஃப்டி. ஆனால் தொழில் நடைபெற இடத்துல வந்து நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஏன்னா சனியும் செவ்வாயும் சமசப்தமமாக பார்த்துக்கிறதுனால ஒன்று அதிகார தோரணை அதிகமாக இருக்கும், இல்லையா சொல்கிறத கேட்காத லேபர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. இதுதான் இப்போ மேஷராசிக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை இதுதான். அப்போ லேபர்ஸ்ன்னு எடுக்கும்போது நிறைய இடங்களில் அவங்க ஜாதகப்படி எந்த நட்சத்திரம் செட் ஆகும்னு எடுக்கவும் செய்கிறாங்க, இல்லையா மேஷராசினியர்கள் வந்து லேபர்ஸ் எடுக்கும்போது 30லேருந்து 40 வயதுக்குள்ளே எடுக்கிறது இந்த வருடத்துக்கு சிறப்பு ஏற்படுத்தி தரும். சரி, இப்போ தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்தை போய் வழிபாடு செய்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கனாக்கா கூட்டு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு, கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும், நியூட்ரலாக இருக்கும். இந்த மாதம் 10,000 ரூபா வர வேண்டியது இருக்கா, 9,500 கண்டிப்பாக வந்துடும். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது சிறப்பு தரும். ஏன்னா ஒரு கட்டை கொஞ்சம் உயர்ந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த மேஷ ராசிக்கு என்ன ஆகிடும்னா கணக்கை நீ பார்த்துக்கோ அப்படின்ற ஒரு கேர்லெஸ் ஒன்று உருவாகுது பாருங்கள். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மைனஸே. நீங்கள் இறங்கி போய் அந்த வேலைகளை பார்க்கும்போது சக்ஸஸ்கள் வந்து அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த உடன்பிறப்பு கண்டிப்பாக அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு என்ன நீங்கள் செய்யணும் அதை உங்கள் கடமையை செஞ்சிடுறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்து தரப்போகுது. அதே நேரத்தில் வெளியூர் வெளி மாநிலம் செல்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டால் அந்த பயணம் கரெக்டானதான் செக் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா வீண் அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும், வீண் செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 7 நாட்டு சனியாக சனியுடைய தொடக்கம் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. அடுத்தபடியாக ஆவணி மாதத்தில்
யார் வீட்டிலலாம் தாய் தந்தையரோ இல்லை தாத்தா பாட்டிக்கோ தர்ப்பணம் கொடுக்கறது திதிகள் வருதோ அதை கரெக்டாக இந்த மாதம் செய்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மேலும் இந்த ஆவணி மாதம் மேஷராசி நேயர்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலே பெருமாள் கோவில் எங்கே இருக்கோ நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் கையால் ஒரு துளசி மாலையோ இல்லை ஒரு தீபமோ ஏற்றிட்டு வர்றது, அதுவும் எப்பவும் சொல்கிற மாதிரி உங்களோட ஜென்ம நட்சத்திரம் இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமையில் போய் ஏற்றுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். சரி கோவிலுக்கு போக முடியாதுங்க வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது, காலையில் எழுந்த உடனே பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். 12 ராசிகளில் 2வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய காளையுடைய சின்னத்தை கொண்ட ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. இந்த ரிஷப ராசின்னு சொல்லும் போது கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும், ரோஹிணி நட்சத்திரம் 1 2 3 4, மிருகஷீட நட்சத்திரம் 1 2, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள ரிஷபராசி நேயர்களாக இருப்பாங்க. சரி, இந்த ரிஷபராசிக்கு ஆவணி மாதம் பிறக்கும் போது ராசிநாதன், ரிஷபம்னு சொல்லிட்டா ராசிநாதன் யாருன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் தன் ராசிக்கு தனராசியான 2ஆம் இடத்துல இருக்கார். மிகுந்த ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த ரிஷபராசிக்கு அமைஞ்சிருக்குங்க. சரி, நிறைய பேர் சொல்கிறீங்க ரிஷபராசிக்கு யோகன்றீங்க, எனக்கு இந்த வாட்டி யோகம் கிடைக்கலையே, பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கே அப்படின்ற போது உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான வழிபாடுகள், இல்லை என் ஜாதகம் இல்லைங்க, ஒரே விஷயம் குலதெய்வத்தை சரணாகதி அடைகிறது தான் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி நேயர்கள் ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டால் தன் நிலையிலேருந்து உயர்ந்த நிலையை கண்டிப்பாக அடைவாங்க. சரி, இப்போ ராசிநாதன் அப்படின்னு பேசும்போது சுக்கிர பகவான் மிதுனத்தில் இருக்கார். அதாவது நிறைய கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது. தன் பேச்சாலே மற்றவர்களை வென்று காட்டக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு வருமானம் இல்லைன்னா நின்று போன வருமானம் மீண்டும் தொடங்குறது, இல்லையா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வருமானத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்க போதுங்க. கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்ட வருமானம் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. சரி, அடுத்து குடும்பத்தினரோட ரொம்ப சிறப்பாக இருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்கீங்க. தந்தையாரிடம் மட்டும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்குது, சின்ன சின்ன திட்டுகள் வாங்கிட்டு இருக்கீங்க, இல்லை அப்பா வெளிநாட்டில் இருக்காங்க இன்னும் என்னை பார்க்கலன்ற ஒரு கோபத்துலையாவது இருப்பீங்க. ஸோ தந்தைய வழியில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் தந்தை வீட்டில் இருந்து எதுவும் கண்டிக்கிறாங்கனாலும் கொஞ்சம் அவங்க சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ குடும்பத்தோட வெளியூர் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நேரங்காலத்தை செக் பண்ணிட்டு போகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வ கோயிலுக்காவது போயிட்டு வர்றது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வருமானத்துக்கு கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் உங்கள் கையால் தீபம் ஏற்றுங்க, வருமானங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சி ஸ்தானத்தில் புதன் பகவான் அமர்ந்திருக்காரு. அதாவது உங்களோட முயற்சிகள் இருமுறை எடுக்கும்போது வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சில இடங்களில் சலனங்களை ஏற்பட்டு மனஸ்தாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லை தெய்வ வழிபாடு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான ஒப்பந்தங்கள், டாக்குமெண்ட்ஸு, திடீர்னு பைக் எடுத்து கிளம்பிட்டு லைசன்ஸ் எடுக்காமல் போயிட்டு ஃபைன் கட்டுறது, இந்த மாதிரி கட்டணங்கள், ஃபைனு இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கனால எப்போவுமே கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன்லேயாவது ஒரு அலாரத்தை வச்சுக்கோங்க, இதெல்லாம் எடுத்துக்கணும் இருக்கான்னு ரிமைண்ட் பண்ணிட்டு போகிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். இல்லைனாலும் ஒரு பெட்ரோல் காலியாகியாவது ஒரு இடத்துலேருந்து தள்ளிட்டு போகிற மாதிரியான ஒரு சூழல் இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து தாய் வழியில் பேசும்போது சூரிய பகவான் ஆட்சியாக இருந்தாலும் கூட கேது பகவான் இருக்காங்க. அம்மா பேசுனாலே காதுக்குள்ளே கொம்பு வச்சு குத்துற மாதிரியே இருக்குது. அம்மா அதட்டி பேசுகிறாங்க, இல்லை பேசாமலே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ரிஷபராசி நேயர்கள் சொல்லி கேட்டிருக்கோம். அதே போல் தாய் வழியில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் நீங்க போது, சொத்து பேச்சுவார்த்தை, சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்க, அதுவும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில், இந்த ஆவணி மாதத்தில் 10ஆம் தேதிக்கு மேலே, ஏன்னா புதன் பகவான் சிம்மத்துக்குள்ளே வரப்போகிறாரு. அந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் ஒரு ஃபைல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கேஸ் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், சமாதான பேச்சுவார்த்தைகள் கூட உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொடுக்கும். அடுத்தபடியாக குழந்தைகள் சொல்லும் போது 5ஆம் பாவத்தில் செவ்வாய்,
ரிஷபராசி குழந்தைகள் ரொம்ப ஹைப்பர் சுறுசுறுப்பு. வீட்டில் உட்கார்ந்தாலே அந்த ஒரு ஆட்டம் ஆடி ஒரு பொம்மையை உடைச்சிடுறது, இல்லை ஒரு டேபிளை கவுத்துறது, ரொம்ப ஹைப்பராக இருந்துட்டு இருந்தாங்க. இந்த செவ்வாய் வந்து இப்போ சித்திரை நட்சத்திரத்துலேருந்து துலாத்துக்குள்ளே வரப்போகிறாரு. ஹைப்பர்னஸ் கொஞ்சம் குறைய போகுது. பிள்ளைகள் மிக சிறப்பாக, ஆனால் படிப்பு விஷயத்தில் ரிஷபராசி குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. அடிஷ்னல் டியூஷன் போடுறதா இருந்துச்சுன்னா அவங்கள கேட்டுட்டு போடுங்க, நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. ஆனால் என்ன ஒன்றுனா, நட்பு வட்டாரம், அது ஸ்கூல் படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் போகிற குழந்தையாக இருந்தாலும் சரி, ரிட்டையர்டான குழந்தையாக இருந்தாலும் சரி, நட்பு வட்டங்கள் அதுதான் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக கவனிச்சிருக்கணும். ரிஷபராசி குழந்தைகள் நண்பர்கள் மூலியமாக வரக்கூடிய ஒரு செய்தியோ ஒரு விஷயத்தையோ நம்பி ஏமாறுதல், அதுதான் இங்கே மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸே. ஸோ திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு பேசும்போது ரிஷபராசினியர்களுக்கு 7ஆம் அதிபதி தன் பாவத்துக்கு 11 இருக்கிறாரு. அதே நேரத்தில் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். விருப்பப்பட்ட திருமணங்கள் குடும்பத்தோட ஆசீர்வாதத்தோடு நடைபெறத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு சில இடங்களில் லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ வீட்டில் வரன் பார்க்குறவங்க அப்படின்னு எடுக்கும்போது தந்தை வழி உறவில் தேடும்போது உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் குரு பார்வை இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் 7ஆம் அதிபதி பலமாக இருக்கிற காரணத்தால் ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ வரன்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்கு வந்து யோகத்தை அடிக்கக்கூடிய ஒரு கிரகநிலை சேர்க்கை இருக்கிறதுனால வரன்கள் பார்க்கும்போது கட்ட பொருத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் பேசும்போது ஃபஸ்ட்டு விஷயம், ஓவர் ஸ்வீட்டு, ஓவர் டேஸ்டியான ஃபுட்டு, ஆயில், ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் எழுதிக்கலாம் லிஸ்ட்டில். ஏன்னா தனஸ்தானத்தில் 2 தனக்காரர்கள், 2 பேருமே இனிப்புக்கு காரகர்கள். அதே போல் சுவைமிக்க உணவு, எண்ணெயில் பொரிச்சது அதெல்லாம் போட்டுருங்க. ஸோ சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருந்தாலே ஆரோக்கியம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸோடு போய்ட்டு இதை சாப்பிட்டுட்டு அதோட வயிறு ஸ்டொமக் அப்செட் ஆகி வாமிட் எடுக்கிறது, ஹாஸ்பிட்டலில் போய் வைரஸ் ஃபீவர்னு ஜாயின் ஆகிற வரைக்கும் ஏற்படுத்தி விட்டுரும். உணவு கட்டுப்பாடு இந்த மாதம் வேறு எந்த நோயுமே கிடையாது. அதே போல் சுகர் இருக்கக்கூடியவங்க மாத்திரைகளாக இருக்கட்டும், இல்லை டாக்டரை பார்க்குறதா இருக்கட்டும், கரெக்டாக அதோட விசிட்டிங் மாத்திரை எடுத்துக்கோங்க. ஏன்னா அளவை கூட்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக உத்தியோகம் பேசும்போது குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால உத்தியோகம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது ஒரு சிலருக்கு இடமாற்றம், ப்ரமோஷன் மூலயமா இடமாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அப்படி இல்லையா இந்த வேலையிலேருந்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்ந்த நிலை வேலைக்கு போகிறதுக்கு, ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் தின வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க கூட ஒரு சின்ன இடத்துல கடை போட்டு கடையாக போடுறதுக்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இயந்திரங்களை வச்சு பழுது பார்க்குற செலவு, அதாவது மெக்கானிக்காக இருக்கட்டும், எந்த துறையை சார்ந்த மெக்கானிக் பழுது பார்க்குறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிக சிறப்பான மாதமாக அமைச்சு தரப்போகுது. சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா தந்தை வழியில் உறவோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் சரி, கொஞ்சம் அனுசரித்து போகிறதும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு எப்போவுமே இந்த ராசின்னு கிடையாது, 12 ராசிக்கு மாதத்தில் ஒரு வாட்டி அமாவாசையிலையோ இல்லைனாக்கா வளர்பிறை நாளில் போயிட்டு பௌர்ணமியிலையோ போயிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இந்த ரிஷபராசி நேயர்கள் நன்றி சொல்கிறதுக்காக என் வேண்டுதல் நிறைவேறிச்சு, அந்த வேண்டுதலை நிறைவேற்ற போகிறதுக்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது குலதெய்வத்தை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அடுத்ததாக சொந்த தொழில் சொல்ல இடத்துல ராகு, உடனே பயந்துடலாம். அதெல்லாம் 10ல் ஒரு பாவியாவது உட்கார்ந்துருக்கணும், அவங்க தொழிலில் மிகப்பெரிய வல்லுநர்களாக வருவாங்கன்னு ஜோதிட சாஸ்திரத்தில் நூல்களில் இருக்குங்க. இங்கே 10ல் ராகு. என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் ஒரு தொழிலை ஃபோக்கஸ் பண்ணிட்டு பண்ணாலே சக்ஸஸ். ஓரளவு சக்ஸஸ் வந்த உடனே இதை விட்டுட்டு அடுத்த தொழில்னு போகாமல் இருக்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விசேஷமே. அதே போல் ஒரே தொழிலை நல்லா பண்ணும்போது நீங்கள் போன மாதத்துக்கு வருஷத்தை கூட விடுங்க, போன மாதத்தோட இந்த மாதம் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி, குருவுடைய பார்வை இந்த வரைக்கும் இப்போ சுக்கிரனும் இடைஞ்சு பார்க்குறதுனால
ரிஷபராசி நேயர்களுக்கு தொழில் வளர்ச்சி சிறப்பை தரும். அந்த தொழில் வளர்ச்சி ஒரே தொழிலை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். லாபஸ்தானத்தில் சனி பகவான், அதாவது ஆயுள்காரகனும் அவன்தான், தொழில்காரகனும் அவன்தான், யோகாதிபதியும் அவன்தான் ரிஷபராசிக்கு. அந்த சனி பகவான் வந்து லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது வந்து நீதி நேர்மை தர்மமும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். நான் செஞ்சிட்டேன், என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்ற ஒரு ஃபார்மாக இருக்கட்டும், ஒரு ஜாபாக இருக்கட்டும். ஏன்னா லஞ்சம் கொடுத்து போகிற இடத்துலலாம் கண்டிப்பாக மைனஸ் ஏற்படுத்துக்கு, அந்த வேலையை ஏமாற்றி கொடுத்துட போகிறாங்க. சிபாரிசு மூலியமாக போகிறதுல கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக தேவை. அதே போல் மூத்த சகோதரம் வழியில் ஆதரவும் சரி சப்போர்ட்டும் கிடைக்க போகுது. இன்னும் எங்கள் அண்ணன் என்னத்தை செஞ்சுட்டு போகிறான், திட்டிக்கிட்டே இருப்பான் அடிப்பான் இதெல்லாம் சொல்லிட்டு இந்த வார்த்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அண்ணனோ அக்காவோ அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து நின்று உங்களுக்கு ஒரு தொழில் உதவியோ அப்படி இல்லையா தொழில் வளர்ச்சிக்கான ஒரு கைடன்ஸாகவும் இருக்க போகிறாங்க. ஸோ நாடு விட்டு நாடு போகிறது, வெளிநாடு செல்லுதல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். வெளி மாநிலம் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுவும் உத்தியோக ரீதியாக போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். சுற்றுலா சுற்றுறதுக்கு வந்து இந்த மாதம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். மேலும் வந்து இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் இன்னும் சிறப்பையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு குபேரர், லக்ஷ்மி குபேரர் படம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு ஒரு விளக்கு ஏற்றுங்க. கோவில் தெரியும்னா கோவிலில் போய் ஒரு விளக்கேற்றுங்க. உங்களோட ஜென்ம கிழமை அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் சரி இது செய்ய முடியல அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக தெருவில் இருக்கக்கூடிய கால்நடைகள், அதாவது நாய்களுக்கு கரெக்டாக ராகு காலத்தில் பிஸ்கெட் போடுங்க, இல்லை ஒரு ரொட்டி போடுங்க, ஏதோ ஒன்று போடுங்க. அந்த ராகு காலத்தில் நீங்கள் செய்யும் போது இந்த ராகு கேதுவால் இருக்கக்கூடிய சர்பதோஷமும் நீங்கும், ராகுவால் ஒரு யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கால்நடைகளுக்கு போடுங்க. இந்த மாதம் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய சிறப்பான வெற்றிகளும் இல்லற பாக்கியங்களும் ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். 12 ராசிகளில் 3வது ராசி காலபுருஷம் சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 3வது ராசி மிதுன ராசி. இந்த மிதுன ராசின்னு சொல்லும்போது கதை ஏந்திய ஒரு ஆணும் வீணை ஏந்திய ஒரு பெண்ணும் நிற்கக்கூடிய, அதாவது இருவரும் சமம், எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியில் இருக்கக்கூடிய மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிருகஸ்ரீட நட்சத்திரம் 3, 4, திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4, புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 இந்த நட்சத்திரங்களை கொண்டவங்க மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு இந்த ஆவணி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது, முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. ராசிநாதன் யாரு, புதன் பகவான் தன் பாவத்துக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. ராசியில் மிக சிறப்பாக குருவும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்காங்க. எவ்வளோ கெட்ட பேராக இருக்கட்டும்ங்க, எவ்வளோ உங்கள் திறமையை வெளிக்காட்ட முடியாத நிலையாக இருக்கட்டும்ங்க, நீங்கள் செஞ்ச வேலைக்கு வேற ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க, நண்பர்களால் சில துரோகத்தை சந்திச்சிருப்பீங்க. இதுலேருந்து எல்லாம் விடுவிச்சு உங்களுடைய நேர்மையான நல்ல குணத்தை உலகத்துக்கோ சரி இல்லை உங்கள் வீட்டுக்கோ சரி தெரிவிக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. பொருளாதாரத்தை இப்போ பேக்கெட் மணியாக இருக்கட்டும் இல்லை பொருளாதார வரவுகளாக இருக்கட்டும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே நேரத்தில் சில இடங்களில் கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதும் கடனை அடைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதும் சிறப்பை ஏற்படுத்தி தரும். இந்த மாதத்தில் நான் புதுசாக ஒரு இஎம்ஐ லோன் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 12ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஜாதக ரீதியான செட் ஆகிற நட்சத்திரத்தை எடுத்து போடுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக தனத்தை பொறுத்த வரைக்கும் வரவு செலவுகள் கரெக்டாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. திடீர் வாய்ப்புகள் அதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அடுத்தது குடும்பத்தினரோட கொஞ்சம் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். வீட்டில் பெரியவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னா சைலண்ட்டாக விட்டுறது நன்மை இல்லை நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு போகும்போது தான் உங்களுக்கு பில்லு காத்துட்ருக்கும். ஸோ எந்த ஒரு இடத்துலையும் அமைதி காத்தல் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு சரியான வாக்காக இருக்கும். அடுத்தது முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவானும் கேதுவும் இருக்காங்க. இளைய உடன்பிறப்பு கிட்ட கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்கிறது சிறப்பாக. இல்லை நான் அது செஞ்சு தரேன் அது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாத பட்சத்தில் வீண் தகராறுகள், அது 10 வயசாக இருக்கட்டும் 20 வயசாக இருக்கட்டும் 30 வயசாக இருக்கட்டும், இந்த நீ சொன்னியே வாங்கி கொடு அப்படின்ற ஒரு
பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறனால கொஞ்சம் வாக்குறுதி கொடுக்கும்போது நிதானித்து கொடுக்கறது சிறப்பு தரும். அதே போல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும்போது இப்போ கண்டிப்பாக சூரியன் இருக்கிறனால போடுற கையெழுத்து வெற்றிகரமாக இருக்கும். ஆனால் சில பாயிண்ட்ஸுங்க அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது தேதிகள் இந்த தேதிக்குள்ளே இதை முடிச்சு தரேன் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் கவனிச்சுட்டு கையெழுத்து போடுறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முடிவெடுக்கிறது அத்தனையும் வெற்றியை ஏற்படுத்தி தரும். அதுலேயும் சூரியன் கேது அப்படின்ற ஒரு கிரகம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். பிரதோஷத்தில் போய் சிவனை பார்க்குறது இந்த மாதம் உங்கள் வேலைகள்லாம் டக்குன்னு முடிச்சு கொடுத்துரும், சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் 4ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காருங்க. சொத்து சேர்க்கை, நான் எப்போ மேஷ ராசிக்கு சொன்னேன், சொத்து சேர்க்கை உண்டா, சொத்து வாங்கக்கூடிய யோகம்னு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை வேற ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. என் சொத்து எனக்கு கிடைச்சா போதுங்க, என் வீட்டை இவன் காலி பண்ணி கொடுத்துட்டாலே போதுங்க அப்படின்னு இருந்தக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக 60% குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிச்சம் 40% உங்கள் ஜாதகத்தில் இருக்க தசாபுத்தியோ கிரகங்களையோ பொறுத்து பலன்கள் இருக்குது. கோச்சார கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அதே போல் அம்மாவுக்கு கண்டிப்பாக கவனிக்க வேண்டியதுன்னா நரம்பு மண்டலங்கள், வெரிகோஸ் வெயினாக இருக்கட்டும், இல்லை ஹார்ட்டுக்கு போகக்கூடிய நர்வ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒற்றை தலைவலி கண்ணுக்கு போகிற நர்வ்ஸாக இருக்கட்டும், இதில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மாவை ரொம்ப கத்த விடாமல் அம்மா சில இடங்களில் சாஃப்டாக பண்ணி கொடுக்குறது சிறப்பாக இருக்கும். அம்மா சொல்கிற வேலையை கம்முன்னு முடிச்சிட்டாலே கத்துறது, என்கிட்ட கத்துற வேலை இல்லைங்க, தம்பிக்கிட்ட கத்துறாங்க, அப்பா கிட்ட கத்துறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அம்மாவோட ஆரோக்கியத்தை கவனிக்கிறது சிறப்பாக. திடீர் பிளாக் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிள்ளைகள், 5ஆம் அதிபதி லக்னத்தில், குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக போயிட்டுருக்கீங்க. எந்த இடத்துல கண்டிக்கணுமோ அந்த இடத்துல கண்டிச்சுட்டு அழகாக போயிட்டுருக்கீங்க. படிப்பு விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. நட்பு விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்காங்க. என்ன ஒரே ஒரு விஷயம், எக்ஸாம் எழுதும் போதும் சரி, இந்த ஹரியர்ஸ் வச்சுருக்கிறதா இருக்கிறதும் சரி, அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா அந்த வேலையும் முடிச்சுட்டு பாதை இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி, அதுவும் ஸ்கின் அலர்ஜி எப்படி சொல்லணும்னா தலையில் இருக்கக்கூடிய பொடுகு, இது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரம்ப கட்டத்திலே தலையை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது, அதெல்லாம் பார்த்துக்கிறது சிறப்பு தரும். இல்லைனா அந்த இதே நீங்கள் பிரசனம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரசனம் போடும்போது பொடுகு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு பெண் சாபம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இங்கே கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால, அதுவும் தலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, பொடுகு அதிகமாக இருக்குன்னா அதுக்கான மருந்துகளோ அதுக்கான உணவுகளோ எடுத்துக்கிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்க பெண் தெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு வர்றது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக உத்தியோகம், 6ஆம் பாவம், 6ஆம் அதிபதி 4ல், உத்தியோகத்தில் பதவி கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். சிலருக்கு ஒரு அறிவிப்பு மூலியமாகவே வேறு ஊரில் போய் பதவியில் உட்கார்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஒரு சிலருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கூட இருக்கிறவங்களால இருக்கக்கூடிய டென்ஷன்னால் கொஞ்சம் இறங்கி போன மாதிரி ஒரு விஷயம் தோணும். ஏன்னா அந்த செவ்வாய்ன்றது கன்னி வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் திறமைக்கு பாராட்டு உண்டு, ஆனால் உங்கள் திறமைக்கோட பாராட்டை அனுபவிக்கும் போது பிரச்சனைகள் இருக்கும். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே கொஞ்சம் உத்தியோகம் பேசும்போது செல்ஃபிஷாக இருங்க. உங்கள் வேலைக்கு நீங்கள் என்னென்ன முயற்சி கொடுக்கணுமோ அதை கொடுங்க. அதுக்கான எஃபெக்டை போடுறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். சரி, நான் இந்த நேரத்தில் உத்தியோகம் மாறலாமா இந்த மாதம் அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. இருக்கிற உத்தியோகத்திலே சைலண்ட்டாக போயிடுறது நன்மை. இங்கே பிரச்சனைன்னு போய் அங்கே ஒரு 2 பிரச்சனை ஜிங்குன்னு நிற்கக்கூடாது. ஸோ ஏன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்கிறனால சில மாற்றங்கள், சில பேர் பெண்கள் கேட்பாங்க, நான் இந்த நகையை போய் மாற்றி வேறு நகையாக வாங்கிட்டு வர போகிறேன், 10 பவுன் இருக்கும், போய் வாங்கிட்டு வரும்போது 7 பவுனாக இருக்கும், அதில் கல் இருக்குது இது இருக்குன்னு அந்த கழிப்புலேயே அந்த 3ஆம் இடத்துல இருக்க கேது லாபத்தை கொடுக்காது, விஷயத்தை குறைச்சி கொடுத்துரும். அதனால் இந்த மாதம் நான் அந்த மாற்ற போகிறேன், பாத்திரத்தை போய் போட்டு வேறு பாத்திரம் இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். இந்த லேண்டை கொடுத்து அந்த லேண்டை வாங்குகிறேன், கண்டிப்பாக 25ஆம் தேதி வரைக்கும் இது எதுலேயும் முயற்சி எடுக்காதீங்க. அதுக்கும் மேலே ரொம்ப முக்கியமாக எடுத்தாகணும் அப்படின்னா ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவெடுங்க. சரி, அடுத்து இல்லறம், திருமணம் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் பாவத்தை குரு சுக்கிரன் பார்க்குறாங்க. இது ஒரு யோகமே அமையும். சோல்மேட்டே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் கைகூடி நிச்சயம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இந்த ஆவணி மாதத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் விருப்பப்பட்ட திருமணம் அப்படின்னு சொல்லும்போது காதல் திருமணமாக இருக்கட்டும், அத்தை மகளாக இருக்கட்டும், மாமா மகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களில்
கொஞ்சம் நிதானித்து உங்கள் விருப்பத்தை வீட்டில் சொல்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஏன்னா அதற்கும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா தந்தையாரை பற்றி பேசும்போது வந்து பார்த்திங்கனாக்கா தந்தை சொல்லக்கூடிய கிரகம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான். அவர் 10ஆம் இடத்துல கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. தந்தை தொழிலை உங்களுக்கு மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்போகுது. அதே நேரத்தில் தந்தையுடைய பாரம்பரியம், ஒரு சிலருக்கு கோவிலில் வந்து தலப்பா கட்டுறதா இருக்கட்டும், இல்லையா ஒரு சில இடத்துல நீங்கள் தான் போய் விளக்கேற்றி வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கௌரவமான பதவிகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு சிலருக்கு தர்மகர்த்தா, ஏன்னா குரு சுக்கிரன் இணைவு வந்து சாதாரணமான இணைவு கிடையாது. அந்த இணைவு வந்து உங்கள் ராசியில் இருக்கிறது தர்மகர்த்தா, ஒரு கும்பாபிஷேகத்துக்கான பொறுப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக தொழிலை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு மிக சிறப்பாக போயிட்டுருக்கு. சில பேர் வந்து லாக்காகி இருக்காங்க அப்படின்னா பிறப்பு ஜாதகத்தில் அங்கே ராகுவோ கேதுவோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக லாக் ஆகி கொடுக்கும். கண்டிப்பாக சர்பசாந்திகள் செஞ்சுக்கிறது இந்த தொழிலை இன்னும் கொஞ்சம் அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஸோ அதே போல் இந்த தொழில் செஞ்சுட்ருக்கேன், நான் இன்னொரு தொழில் இதோட ஆட் பண்ணலாமான்னா தாராளமாக ஆட் பண்ணலாம். சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் அவசியம் ஏற்பட்டால் கிளம்புறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அவசியம் இல்லை, போகிற வர செலவே இப்போ அந்த இடத்துல போனால் ஒரு 10,000 ரூபா வரும், போகிற வர செலவே 8,000 ரூபா இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத பயணத்தை எவ்வளோ இதுவாக இருந்தாலும் கழிச்சு விட்ருங்க. ஸோ மேலும் இந்த மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு அனுகூலத்தையும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அம்பிகை வழிபாடு தான். உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த அம்பிகை தனியாக, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி, ஏன்னா சொக்கநாதரும் இருப்பாங்க, ஆனால் மீனாட்சி தான் எல்லாருக்கும் தெரியும். பெண்ணுடைய பேர் காளிகாம்பாள் கோயிலாக இருக்கட்டும், இல்லை பிரத்திங்கரா தேவியாக இருக்கட்டும், இல்லை வடிவுடை அம்மனாக இருக்கட்டும், தனித்து பெண் தெய்வத்துடைய பேர் ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போய் உங்கள் கையால் ஒரு தீபம் ஏற்றுறதா இருக்கட்டும், இல்லையா உங்கள் கையால் ஒரு பூ, மல்லிகை பூ கண்டிப்பாக கவரில் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, உங்கள் 2 கையில் எடுத்து கொடுங்க, மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும். சரி, இது முடியாதவங்க என்ன செய்யலாம்? ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ரவிக்க துணி வாங்கி கொடுங்க, இல்லையா ஆடையே இல்லாத பச்சிளம் குழந்தைகள்லாம் இருப்பாங்க, நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபாரத்தில் இருக்காங்க, ஒரு சின்ன ஒரு கவுனு வாங்கி கொடுங்க. உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பான வளர்ச்சி அடைய என்னோட வாழ்த்துக்கள். 12 ராசிகளில் 4வது ராசி சுக ராசி, தாய்மைக்கான ராசி, வண்டி வாகன யோகத்துக்கான ராசின்னு அழைக்கப்படுற கடக ராசி நேயர்கள். கடக ராசி அப்படின்னு பேசும்போது அதோட சின்னமே வந்து நண்டு. ஏன் இந்த ராசிக்கு மட்டும் நண்டை வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நண்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ குட்டிகள் போட்டாலும் கடல் அலையை அடிக்கும் போது அது கையில் எவ்வளோ பிடிச்சிக்க முடியுமோ அவ்வளோ பிடிச்சிக்கும். பாசத்துக்கு, தாய் பாசத்துக்கான முதல் ராசி அப்படின்னா இந்த 12 ராசிகளில் கடக ராசி தான். எமோஷ்னலான பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசின்னு சொல்லும் போது இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4, ஆயில்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4. இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க கடகராசி நேயர்கள். இந்த கடகராசிக்கு ஆவணி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுதுங்க. ஸோ மாதம் பிறக்கும் போதே ராசிநாதன் அப்படின்னு சொல்கிறது யார்? சந்திர பகவான். சந்திர பகவான் கடகத்தில் உச்சமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி. அதாவது கடகத்துக்கு வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க, சனி வந்து அஷ்டம சனி விலகிருச்சு, அதே போல் 8ல் ராகு வந்துருச்சு, 2ல் கேது வந்துச்சு, லாக் ஆகிடுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. மாதம் பிறக்கிற முகூர்த்தத்தில் உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் உட்கார்ந்துருக்காரு. தொட்ட காரியங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு சிலருக்கு ஜாதகர், ஒரு சிலருக்கு இருக்கிற ஊரை விட்டு வெளியூரில் கான்ட்ராக்டில் ஒரு வேலை, குடும்பத்தை விட்டு மகிழ்ச்சிகரமாக பிரிஞ்சு செல்லக்கூடிய வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அங்கே போய் நான் ஒரு 10 நாள் வேலை செய்ய போகிறேன், ஒரு வருமானம் வரப்போகுது. உங்கள் வேலைக்கான திருப்திகரமும் சரி, வேலையோட பர்ஃபெக்ஷனை பாராட்டக்கூடியது மூலயமா, அதன் மூலிமா 2-3 ரெஃபரலும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ இந்த கடகராசி ஜாதகர் அப்படின்னு பேசும்போது சந்திர பகவான் வந்து பிறக்கும்போது, இந்த மாதம் பிறக்கும்போது ரோகிணியை கடந்து மிருகஷீரத்தில் உட்காராரு, உச்சக்கட்ட ஒரு நிலை. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதம் பிறக்கும் போதே
உங்களோட இஷ்ட தெய்வத்தையோ இல்லை வீட்டில் ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதோ அந்த சங்கல்பம் இந்த மாதம் முழுவதும் வெற்றியை தருங்க. சரி, ஜாதகர் லாபஸ்தானத்தில் இருக்கார். மூத்த சகோதர வழியில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஜாதகரை பொறுத்த வரைக்கும் தொட்ட காரியங்கள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. தனஸ்தானம் அப்படின்னு பேசும்போது கடகராசிக்குள்ள புதன் பகவான் உட்கார்ந்துருக்கார். 3-11 உண்டானவர். முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. 12ஆம் அதிபதி உட்காரும் போது பார்த்தீங்கன்னா சேமிக்கணுன்ற எண்ணம் இப்போ அதிகரித்து கொடுக்க போகுது. நான் சேமித்து ஒரு பேங்க்கில் டெபாசிட் போட்டு வைக்க போகிறேன். அதே நேரத்தில் சிட் ஃபண்டு, சீட்டு ஃபண்டு இதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லேண்டே இஎம்ஐயில் கட்டுற மாதிரி வரும். அது அத்தனையும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இது கோச்சார பலனு 40% அது நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிறது இன்னும் நன்மையை தரும். அடுத்து பொருளாதாரம் பேசும்போது சக்கவோடு சூப்பராக, ஏன்னா 2ஆம் அதிபதி 2லே உட்கார்ந்துருக்காரு சூரிய பகவான். ஸோ வருமானங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கையை கடிச்சிட்டு இருந்ததெல்லாம் விடுவிக்க போகுது. வர வருமானத்தை சேமித்து வைக்கணுன்ற எண்ணம் மேலோங்க போகுது. வருமானம் ரீதியாக ஒரு சில கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் படிச்சுட்டு ஜாபு எனக்கேற்ற ஜாபு கிடைக்கல அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்த பசங்க, அதே போல் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே போனால் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு செட் ஆகலை தலையெழுத்தேன்னு செய்கிற வேலை அதெல்லாம் விடுவிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைக்க போகுது. ஆவணி மாதம் எடுத்துகிட்டு இந்த வேலையை செய்யுன்னு சொல்லி இந்த மாதத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் ஆரோக்கியம் பேசும்போது பல் வரிசைகள், பல் அடிபடுறது, ஈறு பிரச்சனைகள், பல்லு திடீர்னு விழுந்துடுறது, கால்சியம் சத்து குறையிறது, இது மூலயமா காது அதாவது இஎன்டி இதில் கவனமாக இருக்க வேண்டிய ராசி கடகராசி நேயர்கள். அடுத்து முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் 10ஆம் அதிபதி 3ல் இருக்காரு. அதாவது இந்த ஒரு பாவாதிபதி இன்னொரு பாவத்தில் உட்கார்றது யோகத்தை கொடுக்கும். அது கோச்சார ரீதியான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இளைய சகோதரம் வழியில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ இன்னொன்று பார்த்திங்கனாக்கா சொத்துன்னு பேசும்போது இந்த மாதம் சிறப்பான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்போகுது. 4ஆம் அதிபதி 12ல் இருக்காங்க. ஒரு சிலர் வாடகை வீடை மாற்றக்கூடிய இடமா இருக்க போது, ஒரு சிலர் இந்த ஃப்ளாட்டை விட்டு இன்னொரு ஃப்ளாட்டுக்கு நான் போகிறேன், இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போகிறேன், அந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த ஆவணி மாதம் பிறப்பு கடகராசிக்கு ஒரு புதிய வாய்ப்பு, எதிர்பாராத ஒரு புதிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். அதை சாதாரணமாக கேர்லெஸ்ஸாக தூக்கி போடாமல் அதை முயற்சி பண்ணி எடுக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக புத்திரங்கள், அதுலேயும் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய கடகராசினியர்கள், அதுலேயும் இது 5ஆவது மாதம் 7ஆவது மாதம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க உடம்பில் அந்த தண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தண்ணி சத்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்குண்டான உணவுகள், தண்ணி அதிகமாக எடுத்துக்கிறது, மெதுவாக வாக்கிங் போகிறது, இதெல்லாம் செய்கிறது சரி. தேவையில்லாத டென்ஷனை தூக்கி போட்டுருங்க. எவ்வளோதான் பஞ்சாயத்துகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் மைண்டு என்ன நினைக்குதோ அதான் வயிற்றில் இருக்க குழந்தையோட ஆரோக்கியமும். ஸோ கர்ப்பிணி பெண்கள் மைண்ட் ரீதியாகவும் சரி ஆரோக்கிய ரீதியாகவும் கவனம் செலுத்துறது சிறப்பாக. அதுலேயும் 5ஆவது மாதம் 7ஆவது மாதம் இருக்கவங்க இன்னும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அடுத்ததாக திருமண பேச்சுவார்த்தைகள் சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா திருமணம் ஆகி இருக்கக்கூடியவங்க அந்யோன்யம் அதிகரித்து கொடுக்கும்போது 2ல் கேது இருக்கிறனால தேவையில்லாத சின்ன வார்த்தையை பெருசாக பேசி அதை சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சர்பங்கள் உட்கார்ந்துருக்கு, காளஹஸ்தி போயிட்டு வர்றது, இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்க நாகத்தம்மன் கோயிலுக்கு போய் நாகசாந்தி செஞ்சுக்கிறது சிறப்பு தரும். திருமணம் தேடிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் குறிப்பிட்ட டிகிரியை கடந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். குரு பார்வை உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குது, அதனால குரு பார்வை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கிரக சேர்க்கையிலப்போ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டிங்கன்னா லைஃபோட விஷயங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வரன் பார்க்குறது பேக்ரவுண்டை நல்லா யோசிங்க. இந்த மாதத்தில் இத்தனாம் தேதிக்கு மேலே 25ஆம் தேதிக்கு மேலே பார்க்குறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். சரி, அடுத்தது பார்த்திங்கனாக்கா சொந்த தொழில் பேசும்போது 10ஆம் அதிபதி 3ல் இருக்கார். எடுக்கிற முயற்சி வெற்றி தான். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அப்படின்னு எடுக்கும்போது
இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு அப்படியே முதலீடு வச்சு செய்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி இருந்தாலும் கடன் வாங்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை தரும். இந்த மாதம் 8ஆம் தேதி பௌர்ணமி தாண்டி அஷ்டமி முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அதாவது சொந்த தொழிலில் ப்ளஸ் முதலீடு போடுறதுக்கு இந்த நாட்களை தவிர்த்துறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஒரு சிலருக்கு மாமியார் வழியில் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், வாக்குவாதங்கள் அதிகரித்து கொடுக்கும். ஸோ ஒரு சிலர் தனி கொடுத்தனம் போகிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் ஏற்படுத்துறதுனால அவசியம் ஏற்பட்டால் போகிறது சிறப்பாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது வந்து ஒருத்தரை கதரை விட்டுட்டு போகிறது அது வேறு விதமான பிரச்சனைகள் தந்தாலும் அவசியம் இருந்தால் போகிறது சிறப்பாக. ஒரு சிலர் தொழில் வித்தியாசமாக உத்தியோகம் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, அதுக்காக அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிற பயணங்கள் வெற்றி ஏற்படுத்தி தரும். அதே போல் லாபஸ்தானத்திலே சந்திர பகவான் உட்கார்ந்துருக்காரு, லாபங்கள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. ஆனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான ஒரு கைடன்ஸை கேட்டுட்டு தொடங்குனீங்கன்னா சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். நிறைய இடங்களில் கவுன்சிலிங் சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கிறது, இல்லை மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் போகிறது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த கடகராசிக்கு இந்த மாதம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக யோக நரசிம்மர், அதாவது தியான கோலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நரசிம்மருக்கு வழிபாடு செய்கிறது நன்மைகள் அதிகமாக இருக்கும். உங்களோட கிழமை ஜென்ம கிழமை இல்லைன்னா ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வர்றது சிறப்பாக தரும். அப்படி இல்லாத பட்சத்தில் மௌன விரதம், அதாவது நீங்கள் பிறந்த கிழமையில் கண்டிப்பாக நீங்கள் பிறந்த நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லையா புதன் ஓரை, இந்த ஓரையில் மௌனம் இருக்கிறது ரொம்ப சிறப்பான பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 12 ராசிகளில் 5வது ராசி பூர்வ புண்ணிய ராசி, புத்திர பாக்கியத்துக்கு உண்டான ராசின்னு அழைக்கப்படுற சிம்ம ராசி. சிங்கம் கர்ஜிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி. சிம்ம ராசின்னு சொல்லும் போதே அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1ஆம் பாதம். இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும் போதே இந்த ஆவணி மாத பிறப்பு மிகவும் பிரசித்தி பெற்றதாக, வெற்றி வாய்ப்புகளையும் மதிப்பு மரியாதைகளை உயர்த்தி கொடுக்கக்கூடிய மாதமாக அமைச்சு தரப்போகுது. ஏன்னா சிம்ம ராசி தான் ஆவணி மாதம், தமிழ் மாதத்தில் ஆவணி மாதமாகவும், இந்த ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் தன் வீட்டுக்கு ஆட்சி மூல திரிகோணம் அப்படின்ற 2 பதவியோட பயணிக்கக்கூடிய ஒரு காட்சிங்க. அங்கே கேது இருக்கட்டும், ஆனாலும் சூரியனுடைய அதிகாரம் மிக அதிகமாக இருக்கும். அப்போது நிறைய இடங்களில் தனித்து விடப்பட்டு, நிறைய இடங்களில் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்த முடியாமல் முடங்கி கிடந்தது, சில இடங்களில் எதிர்பார்த்த விஷயத்துக்காக பேச முடியாமல் இருந்தது, இதெல்லாம் விடுவிக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. சிம்ம ராசி, அதாவது எவ்வளவு தான் கோழையாக இருக்கட்டுமே, இந்த மாதம் சிம்ம ராசி நேயர்கள் மிகுந்த தைரியத்தோட நேர்மையோட தன்னோட வேலைகளை பார்த்து வெற்றிகளை குவிக்க போகிறாங்க. ஸோ இந்த சிம்ம ராசின்னு சொல்லும் போதே ஜாதகர் சூரிய பகவான் அவர் ஆட்சியாக இருக்கார். அப்போ ஜாதகர் தான் எடுக்கும் முயற்சிகள் திடமான சிந்தித்து எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்க போகுது. ஸோ சில இடத்துல சொல்லுவாங்க அவர் கோவத்தில் எடுப்பாருங்க, டக்குன்னு வருவார், முடிவு எடுத்துகிட்டு போயிடுவாருங்க. ஆனால் இந்த மாதம் அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் கேர்ஃபுல்லாக யோசித்து எடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. சுய சிந்தனையோடு செயல்படக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. ஒரு சில இடங்களில் போட்டிகளை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்போகுது சிம்ம ராசி ஜாதகருக்கு. பொருளாதாரம் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி 2ல் இருக்கிறது ஒரு யோகத்தை கொடுத்தாலும் பாதகாதிபதி 2ல் இருக்கார். குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு வாய்ப்பு, உத்தியோகம் சார்ந்ததாகவோ அப்படி இல்லைன்னா இல்லறத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் சார்ந்து பிரியக்கூடிய ஒரு வாய்ப்பையோ ஏற்படுத்தி தரதுனால உங்களுக்கு முன்னாடியே வீடியோஸ் வந்துடுது. ஸோ இந்த மாதத்தில் எப்படி நடந்துக்கணும், உங்களுக்கான எளிய பரிகாரம் என்ன, அதெல்லாம் செஞ்சு கொஞ்சம் குடும்பத்தோடு இருக்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வாக்குறுதி, பேச்சு, இது 2லையும் நிதானித்து இருக்கக்கூடியவங்க சிம்மராசி. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு.
ஸோ இதை என்ன சொல்லுவாங்க, பிறப்பு ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 இதில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. அதுக்கு விதிவிலக்கு இருக்குது. செவ்வாய் தோஷத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே ஒரு 4 விதிகள் இருக்குது. ஆனால் கன்னி செவ்வாய் கடல் நீரும் வற்றும், அதுவும் உங்களுக்கு பாதகாதிபதி செவ்வாய் 2ல் இருக்கனால பேச்சு நிதானம், எந்த ஒரு இடத்துலையுமே கொஞ்சம் அமைதி காத்து நிற்கிறது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அமைதி காக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட உரிமை அதிகரித்து கொடுக்கும். ஸோ அப்போ எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத யோசித்தா சிறப்பாக இருக்கும். அதே போல் கட்டை விரல் சொல்லக்கூடிய கால் பாதத்தில் கட்டை விரலாக இருக்கட்டும், கைகளில் நெகங்கள் உடஞ்சி நெகம் சுற்றி வரதாக இருக்கட்டும், அதே நேரத்தில் கடவா பல் சொல்லுவாங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பல்லுகள் பாதிப்பு, இதெல்லாம் இந்த மாதம் சிம்ம ராசிக்கு அதிகமாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது குடும்பத்தோட கோவில்களுக்கு செல்கிறதோ, குடும்பத்தோட அதாவது குலதெய்வ கோயிலுக்குனா கண்டிப்பாக போகணும். இல்லை ஒரு விசிட்காக போகிறீங்க அப்படின்னாக்கா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 பேர் அமுச்சு விட்ருங்க அப்பா அம்மாவை, அடுத்து நீங்கள் உங்கள் கணவரோ இல்லை மனைவியோடு போங்க. மொத்தமாக போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்தது பொருளாதாரம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் நிறைய இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரன் உட்கார்ந்துருக்காங்க. வருமானங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். வர வருமானத்துக்கு கரெக்டான செலவுகளும் காத்துட்ருக்கோன்னா அது சிம்மராசி. நான் இந்த மாதம் பணத்தை எடுத்து வைப்பேனா அப்படின்னா அது நீங்களே உங்களே பார்த்து கேட்டுக்க வேண்டியதுதான். அனாவசியமான செலவுகளை குறைச்சிக்கிறது சிறப்பு தரும். அதே போல் நான் பணத்தை இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த இதில் போட்டால் இவ்வளோ பணம் வரும் அப்படின்னு குறுக்கு சட்டத்துக்கு புறமான விஷயங்களாக இருக்கட்டும், கிளப்ஸாக இருக்கட்டும், சீட்டாடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நன்மையை தரும். இல்லையா மிகப்பெரிய ஒரு லாஸையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். சரி, முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது. அதுவும் உங்களோட உத்தியோகமோ இல்லை ஒரு தொழிலோ ஒரு குடும்ப வளர்ச்சிக்காக நான் இந்த முயற்சி எடுக்கட்டுமா, தாராளமாக அது சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இளைய சகோதரி வழியில் ஆதரவு கிடைக்க போகுது. கொஞ்ச நாளாக விட்டு பிரிஞ்சிருந்தாங்க, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திருக்கும், இப்போ ஒத்துமையாக சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அம்மா தாய் வழியில் அனுகூலங்கள் அதிகமாக இருக்குங்க. என்னதான் சொல்லுங்கள், சிம்ம ராசி ஃபஸ்ட்டு அம்மா பிள்ளை, அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லணும். அதே போல் இந்த சிம்ம ராசி அம்மாவோட சொல் பேச்சையும் கேட்டு செய்கிறது சிறப்பு தரும். சில குழந்தைங்க இருப்பாங்க, அம்மா சொல்லணும்னா அம்மா முன்னாடி செய்ய மாட்டாங்க, அம்மா முன்னாடி சண்டையை போடுவாங்க. அம்மா அந்த படம் போனதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் எடுத்து பண்ணுவாங்க. அவங்கள ஏன் கோபப்படுத்திட்டு அப்புறமா இதை செய்யணும், இதுதான் சிம்மராசியோட வேலையாகவே இருக்கும். ஸோ தாயாரை கொஞ்சம் கஷ்டப்படுத்துறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிதானித்து செயல்படுத்துறது இன்னும் நன்மையை ஏற்படுத்தி தரும். அதை விட முக்கியமாக சிம்ம ராசிக்கு புத்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கண்டிப்பாக டெஸ்ட் நான் 10 வருஷமாக பண்ண குழந்தை நிற்கலை, இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் நீங்கள் அதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும். ஒரு புத்திர தோஷத்துக்கு பரிகாரம் கொடுத்துருக்காங்க, அதை இந்த மாதம் போய் நான் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணுங்க. அதோட ஆசீர்வாதமும் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அதோட அந்த கிரகத்தோட அனுகூலம் இருக்கும்போது செய்கிறது வேற, அனுகூலம் இல்லாத போது செய்கிறது வேற. அப்போது இந்த மாதத்தில் அதுக்கான விஷயங்கள் எடுத்து வைக்கும்போது, அதுக்கான பூஜைகள் செய்யும் போது சிறப்புகள் ஏற்படுத்தி தரும். சரி, அடுத்து உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான இருக்க போதுங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்க போகிறீங்க. வேலையில் சில இடங்களில் சின்ன சின்ன கேர்லெஸ், அதுலேயும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, ஒரு டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்கீங்க, இந்த டேட்டில் இந்த துணிகளை அனுப்ப வேண்டியது கண்டிப்பாக ஒரு நாள் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது முன்னாடியே நீங்கள் இதை கவனிச்சுட்டு அந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன் டைமில் உங்களோட வாக்குறுதியை ஜெயிச்சு காட்ட முடியும். அதே போல் தான் உத்தியோகத்துலேயும் உங்கள் உயர் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது, அனுசரணையாக பேசுறதை விட எந்த விஷயம் இருக்கோ அதை டீட்டெயில்டாக பேசுகிறது நன்மை ஏற்படுது. அவங்க போய் பார்த்து பயந்தா இருக்கு, எப்படி பேசுவார், அவர் ஒத்து வர மாட்டார், நீங்களாக ஒரு கற்பனையை உலகத்தில் பதிய வச்சுக்காம அந்த இடத்துல போய் என்னத்தை பேசினா நம்மளுக்கு நன்மை இருக்கோ அந்த மாதிரி ஒரு வாக்கை பேசிட்டு வர்றது சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஆரோக்கியம் பேசும்போது கண்டிப்பாக இம்யூனிட்டி பவர் உடம்புல குறைஞ்சிருக்கு. ஹீமோகுளோபின் ரொம்ப ரத்த சோகை வேற, WBC RBCன்னு சொல்லக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள்
அதோட வீரியத்தன்மை குறைவாக இருக்குது. இதே பெண்களாக சிம்மராசியில் இருக்கீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு பீரியட்ஸே ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும், லேசாக வர மாதிரி இருக்கும், உடம்பை வந்து ரொம்ப வருத்தி எடுக்கும், இரிட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்குண்டான விஷயம் ஒரே விஷயம், வேர்க்கடலை, நிலக்கடலை, நம்ம ஊரோட பாதாம் சொல்லக்கூடிய வேர்க்கடலையை சாப்பிட்றது, பேரிச்சம்பளம் சாப்பிட்றது. அதுவும் மெனோபாஸ் டைமில் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போய் ஒரு கன்சல்டிங் பார்த்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். சரி, அடுத்து இது வயதான இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக உடம்புல வந்து எலும்பு தேய்மானம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் சரி பார்த்துக்கிறது, படி ஏறும்போது ஸ்லிப் ஆகுறது, அதில் உடையிறது, இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரம்ப கட்டத்திலே அதை பார்த்துக்கிறது நன்மை தரும். அடுத்ததாக வந்து திருமணம் பேசும்போது உடனே என்ன சொல்லுவாங்க, 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது, திருமணம் பண்ணலாம். 7ஆம் இடத்துல சர்பத்தோட ராஜான்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்போ திருமணம் பேச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக ஜாதகத்தை பார்க்கணும். குருவே பார்த்தாலும் சர்பசாந்தி செஞ்சதுக்கு அப்புறம்தான் திருமண பேச்சுவார்த்தையை எடுத்து வைக்கணும். இல்லறத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சர்ப்பங்கள் அமர்ந்திருக்கிறதுனால எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், கடகம், சிம்மம், மகரம், கும்பம் கண்டிப்பாக சர்பசாந்திகள் செஞ்சாதான் இந்த ராகு கேதுக்கள் ஆசீர்வாதத்தை பண்ண ஆரம்பிக்கும். இல்லைன்னா அதோட உங்களோட கர்ம வினைப்படி என்னென்ன சில்மிஷம் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. சர்பசாந்தி செய்யும் போது பண்ண மாட்டாங்களான்னா, ஒருத்தர் 100 ஸ்பீடில் ஒரு அறை விடுறதுக்கும் 10 ஸ்பீடில் ஒரு அறை விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். 10 ஸ்பீடில் அடிக்கிறத தாங்கிக்கலாம், ஆனால் 100 ஸ்பீடில் அடிக்கிறது செவிலே பிஞ்சிடும். அதனால் அந்த சாந்திகள் முறையாக என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறது சிறப்பு தரும். இல்லையா இல்லறத்தில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில்கள் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தொழில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறனால அவசியம் ஏற்பட்டால் எடுக்கிறது சிறப்பாக. ஒரு சிலருக்கு வந்து இந்த கடனை வாங்கி இந்த வருமானத்தை கொடுக்குற மாதிரி பரிவர்த்தனை மாதிரி ஆகிட்டே இருக்கும், ஆனால் சேமிப்பு வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷனை கம்மி பண்ணிட்டு பண்ணுறது, வருமானம் ஒன்று எடுத்து வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் ரிஷபத்துக்கு எப்படி நம்ம தனயோகத்தை சொன்னோமோ அதே போல் சிம்மத்துக்கு லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரன், இது மறைமுகமாக மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்ய யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு குபேரரை வழிபாடு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லையா மகாலட்சுமி பூஜை பண்ணுறதா இருக்கட்டும், சிறப்பை ஏற்படுத்தி தரும். மேலும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சிறப்பை ஏற்படுத்தி தர நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு. வீட்டு பக்கத்தில் லட்சுமி இருந்தாலும் சரி, பெசநகரில் லட்சுமி போனாலும் சரி, இல்லைங்க வீட்டிலே நான் லட்சுமி படம் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் சரி, உங்கள் கையால் நெய் ஊற்றி தாமரைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க, சிறப்புகள் நிறைய தரும். முடியாத பட்சத்துக்கு என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இருக்கிற இடத்துல பழமையான கோவில்களில் யானைகள் கண்டிப்பாக இருக்கும், இல்லையா கண்டிப்பாக கோசாலை இருக்கும். அந்த மாடுகளுக்கோ இல்லை யானைக்கோ ஏதோ உங்களால் முடித்த ஒரு உணவு இது கொடுக்கறது ரொம்ப பெரிய ஒரு யோகத்தையும் எப்பேற்பட்ட கர்ம வினையோட வீரியத்தையும் குறைச்சி கொடுக்கும். 12 ராசிகளில் 6வது ராசி, அதாவது ருண ரோக சத்ரு, அதாவது நோய், கடன், எதிரி, இவர்களை வெல்றதுக்கும் சரி, இவங்களை பற்றின குறிப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கும் உண்டான ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசி அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பெண் கையில் நெல் கதிரும் இன்னொரு கையில் விளக்கும் ஏந்தி ஒரு படகு, ஓட்டை விழுந்த ஒரு படகுல பயணிக்கக்கூடிய காட்சி. கன்னித்தன்மை, தூய்மை தன்மை அப்படின்னா கன்னிராசி. ஸோ இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்ன? உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2, இந்த நட்சத்திரங்கள்லாம் கன்னிராசிக்குள்ளே அடங்கிடுது. இந்த கன்னிராசின்னு சொல்லும்போது ராசிநாதன் யார் தெரியுமா? புதன் பகவான். ஸோ இந்த புதன் பகவான் இந்த மாதம் பிறக்கும் போதே லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. கன்னியை பொறுத்த வரைக்கும் கண்ட சனி அப்படின்றத கொஞ்சம் விலக்கி வைங்க. மொத்தத்தில் ராசிநாதன் சேஃபாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கார். ஜாதகருக்கு வாய்ப்புகள் நிறைந்து இருக்கக்கூடியது தான் இந்த ஆவணி மாத பிறப்பு. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த கண்ட சனி மூலியமாக ஸ்ட்ரெஸ்ஃபுல் அதிகமாக இருக்கும். பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு விஷயம் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சனியோடைய பாதிப்பு, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, ஏழரை சனி, ஜென்ம சனி, இது எல்லாத்தையும் எடுத்து போட்டிங்கனாலும்
இந்த ஒருத்தரோட மனசை புண்படுத்துமே தவிர உடம்புல வந்து கை வைக்காது. இந்த கண்டக சனியை பொறுத்த வரைக்கும் அதுவும் உட்கார்ந்துருக்கிறது 7ஆம் இடத்துல, குடும்ப வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்னஸ் அதிகமாக அனுபவிச்சுட்டு இருக்கேங்க, என்னால் ஒரு ரிலீஃபாக தூங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்க 12 ராசியில் கன்னிராசி. அப்போ இந்த கன்னிராசி ஜாதகர் அப்படின்னு எடுக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்போர்ட்டிவாக பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டிங்கனாலே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா 12 சூரியன் கேது இருக்கிறனால இந்த பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வரணும், இந்த பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வரணும், இன்னும் குழந்தை பிறக்கலை, இன்னும் கல்யாணம் ஆகலை, எது இல்லையோ அதையே பெரிய பூதமாக ஒழிச்சு காட்டும். ஆனால் கன்னிராசிக்கு குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். நல்ல நன்மைகள் நல்ல வெற்றிகள் இருக்குது. இந்த மைனஸையே யோசித்து நெகட்டிவ் எனர்ஜியை தான் உள்ளுக்குள்ளே பரப்பிக்கிறாங்களே தவிர பாசிட்டிவ் எனர்ஜியை பரப்பிக்கிறதுக்கு மறந்துடுறாங்க. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஜாதகர் நடக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு தீர்வு உண்டுன்ற ஒரு பாசிட்டிவ் எடுங்க. பொருளாதாரம் 2ஆம் அதிபதி 10ல், வர வருமானங்கள் குறைவு இருக்காது. இந்த மாதம் என்ன வருமானம், இந்த மாதம் எவ்வளோ சம்பளம் வர வேண்டியது இருக்குது, இந்த மாதம் எத்தனை வீட்டு வாடகை வர வேண்டியது இருக்குது, இந்த மாதம் வேலையில் எவ்வளோ பணம், அந்த பணம் எப்போதுமே குறையாது. வருமானங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி. அதே நேரத்தில் வேறு ஒருத்த பசங்க வாங்கிட்டாங்க கடன் வாங்கிட்டாங்க, மனைவி வாங்கிட்டாங்க, அந்த கடனை அடைக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்து தான் பணம் வெளியே போகுமே தவிர உங்களுக்குன்னு ஒரு கடனோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு விரயமோ கண்டிப்பாக கிடையாது. சிக்கனவாதி, எந்த இடத்துக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சவங்க கடகராசி கன்னிராசி நேயர்கள். அடுத்தவங்க திறமைக்கே ஊக்குவிக்கக்கூடியவங்க கன்னிராசி நேயர்கள். முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரும்போது ராசியிலே செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காரு. கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்க வேண்டியது தான். அதுக்கு ரொம்ப மூர்க்கத்தனமாக இருந்தீங்கன்னாக்கா அதுவே மன அழுத்தத்தை அதிகப்படுத்தி கொடுத்துரும். செவ்வாய் வந்து இந்த மாதம் 29ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. கொஞ்சம் ரிலீஃப், உடம்பு முறுக்கி போட்ட மாதிரி வலிகள் எல்லாம் குறைய போகுது. அடுத்தது 4ஆம் பாவம், சொத்து சார்ந்த விஷயங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தாலும் சில இடங்களில் நிதானிச்சுட்டு போயிடுறது நன்மைங்க. சரி பரவாயில்ல, இன்னும் 6 மாதம் தள்ளி போதா, போட்டோம் விட்டுருங்க. அதை இழுத்து பிடிச்சி பேசும்போது உங்களுக்கு தான் மனஸ்தாபங்கள் அதிகமாக இருக்கும். சில இடங்கள் அதுவாக நடந்து திருந்தி வந்துச்சுன்னா வெற்றி கிடைக்கும். அதே போல் அம்மாவிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லையா அம்மாவோட மனஸ்தாபம் ஏற்பட்டு ஒரு பிரிவினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பிள்ளைகள் மூலமா ஆதாயங்கள் கிடைக்க போகுது. மூத்த குழந்தை வழியில் அனுகூலங்கள் அதிகமாக இருந்தாலும் 2வது குழந்தையோட ஆரோக்கியம், உணவு பழக்க வழக்கம் இதில் கண்டிப்பாக கவனம் இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தையோட 2வது குழந்தைக்கு தான் இம்யூனிட்டி பவர் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும், அதோட கஷ்டங்கள் நீங்கள் ஏற்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தது ஆரோக்கியம் பேசும்போது 6ல் ராகு. நான் தான் சொன்ன மாதிரி தனித்து நோய் கிடையாது. 6ல் ராகு ஒரு சின்ன விஷயத்தை போட்டு போட்டு அழுத்தி அழுத்தி அதன் மூலயமா மனம் சார்ந்த வியாதிகள், அது மூலிமா ஏற்படக்கூடிய ஸ்கின் அலர்ஜிஸு, அதே போல் இன்னொரு பயமும் இருக்கும் கன்னிராசிக்கு. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால செய்வனை யாரோ வச்சுட்டாங்க, என் குடும்பத்துக்கு யாரோ பிரச்சனை பிலிசுனியை வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு பயமும் கன்னிராசிக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ராகு தசை நடக்குதுன்னா அதற்கும் வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. ஒரே சரணாகதி பிரித்திங்கிரா தேவி காளிகாம்பாள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த பிலிசூனியத்தோட வீரியங்கள் குறைச்சி கொடுக்கும். இல்லறம் பேசும்போது திருமண பாவந்த விஷயங்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்படணும். ஆனால் இந்த நவகிரகத்திலே சனி பகவான் வந்து 7ஆம் இடத்துல அமரும் போது தான் திக்பலம் அப்படின்ற ஒரு பலத்தை பெறுறாரு. திருமணம் அமைகிறத தாமதப்படுத்தியிருந்தாலும் திருமண வாழ்க்கைன்றது ரொம்ப சுவையாக இருக்கும். அதாவது இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ சப்போர்ட்டுக்கு அவர் மேலே கோவம், நான் என்னோடய ஹஸ்பண்டை திட்டேங்க, என் ஒய்ஃபை திட்டேங்க, புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மனம் ரீதியான புரிதல் கன்னிராசிக்கு ஒரே இது லைஃப் பார்ட்னர் தான். அதுக்கு அடுத்தது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கண்டிப்பாக கன்னிராசிக்கு ஃபஸ்ட்டு கோச்சார ரீதியாக செட் ஆகலை. அடுத்தது இப்போ செய்யணுன்ற எண்ணம் தோணும். ஏன்னா தொழில்காரகன் அங்கே இருக்கிறனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்யணுன்ற எண்ணம் தோணும். அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எவ்வளோ வசதியானவங்களாக இருந்தாலும் எடுக்கிற பிஸ்னஸோட ரிஸ்க்கு தெரிஞ்சுட்டு அப்புறமா போகிறது சிறப்பு. கண்மூடித்தனமாக நான் இங்கே பிரச்சனையாக இருக்குது, எங்கள் வீட்டில் உட்கார முடியல, நான் வெளியில் போகிறேன், நான் இந்த இடத்துல போய் வேலை பார்க்க போகிறேன்னு இங்கே இருக்கிறத விட அங்கே பெரிய பிரச்சனைகள் இருக்கும்.
அப்போது கொஞ்சம் சனியோட பார்வை எந்தெந்த ராசிக்கெல்லாம் விழுதோ அமைதியாக போகிறது நன்மை. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னு போகும்போது தான் அடி பெருசாக விழும். அப்போது எந்த பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அதோட கைடன்ஸ், அதோட ரிஸ்க்கு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு போகிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையார் வழியில் தந்தை வழி சொந்தங்களோட அனுகூலம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் மூத்த சகோதரனோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், இல்லை ரொம்ப நாளாக ஃபோனே பேசலை, ரொம்ப நாளாக பார்க்கல, அது திடீர்னு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு சைல்டுஹுட் பசங்களை, ஃப்ரெண்ட்ஸுங்களை, காலேஜ் மேட்டுங்களை பார்த்து மகிழ்ச்சியான தருணங்கள், அதாவது ரெஃப்ரெஷ்னஸ் என்னென்ன பண்ணிக்கலாமோ கன்னிராசிக்கு அது சூப்பராக ஏற்படுத்தி கொடுக்கும். 10ல் குரு பகவான் தொழில் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் மாதத்தோட கடைசிக்கு மேலே உங்களுக்கு என்னென்ன ஆர்டர்ஸ் வர வேண்டியது இருக்கோ அதை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில ஆர்டர்ஸ் வந்து பர்மனெண்ட்டு மாதமானால் நீங்கள் இந்த இதை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி விஷயத்தில் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, முதல் விஷயம், இந்த மாதத்தில் 2 பிரதோஷத்துக்கும் சிவனுக்கு அரிசி மாவு வாங்கி கொடுங்க. பல தடைகள் நீங்கிறது இல்லாமல் மன தெளிவையும் அந்த சிவன் மூலியமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, முடியாத பட்சத்துக்கு கோசாலையில் போங்க. கோவிலுக்குள்ளே இருக்க கோசாலைன்னு மட்டும் இல்லை, வெளியில் ரோடுகளில் இருக்கக்கூடிய கோசாலைகள். சில பேர் வந்து நான் பசுக்கு மட்டும் தான் சாப்பாடு கொடுப்பேன், நாங்கள் பசுவோட வகைகள் தான் எருமை, எல்லாத்துக்கும் காளை மாடு, இதுங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்புகளை ஏற்படும். ஏன்னா கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்தோட மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளை மாடு தான். ஸோ இந்த காளை மாடுகளுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 12 ராசிகளில் 7வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்தர ஸ்தானத்தையும் கூட்டு வியாபாரத்தையும் பற்றி பேசக்கூடிய துலா ராசி. துலா ராசின்னு அப்படின்னு சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தராசை ஆண் ஏந்திய ராசியாக காட்சி அளிக்கிறது. அதாவது முழுக்க ஆண் ராசின்ற பேர் கொண்டது துலா ராசி. இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரம் 3, 4, சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4, விசாக நட்சத்திரம் 1, 2, 3. இந்த நட்சத்திரங்களை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட துலாராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாத பிறப்பு மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ ராசிநாதன் சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து குருவோட இணைஞ்சு அமர்ந்திருக்கிறதுனால நிறைய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறதும், ஜாதகருடைய சுய முயற்சிகள் வெற்றி பெறுவதையும், அதே போல் நிறைய இடங்கள்ல அமைதி காத்துட்டு இருந்த நீங்கள் உங்களோட சுய கருத்துக்களை தெளிவாகவும் பேசக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்காங்க. இது 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த கிரக சேர்க்கை பாக்கியஸ்தானத்தில் நடைபெறுது துலாத்துக்கு. அப்போது யாருக்காவது ஜாதகத்தில் ராகு பகவான் அங்கே இருந்தாலோ, இல்லை பித்ருதோஷம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு உங்கள் குடும்ப ஜோதிடரோ இல்லை ஜோதிடரோ சொன்னாலும், இந்த மாதம் அவங்க இறந்தது எந்த மாத திதியாக வேணால் இருக்கட்டும், இந்த ஆவணி மாதத்தில் அவங்க இறந்த திதியை மட்டும் வளர்பிறை திதியா தேய்பிறை திதியான்னு பார்த்து அந்த திதி அன்னைக்கு வீட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் திதி கொடுத்தாலும் சரி, இல்லை ராமேஸ்வரத்தில் போய் கொடுத்தாலும் சரி, 98% உங்களுக்கு அந்த பித்ரு தோஷத்துடைய வலிமை குறைகிறத கண்கூடாக பார்க்கலாம். ஸோ பொருளாதாரம் அப்படின்னு பேசும்போது 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்காங்க. வரவும் செலவும் சரிசமமாக இருக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. செலவினங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப செலவுகளாக தான் ஏற்படுத்தி இருக்கிறதுனால கொஞ்சம் வருமானத்துக்கான அதிக முயற்சிகள் எடுப்பது கண்டிப்பாக சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சி ஸ்தானம், சிறுதூர பயணம் சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதியான குரு பகவான் நாடு விட்டு நாடு பயணம், மாநிலம் விட்டு மாநிலம் பயணம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது. இந்த மாதம் நிறைய பயணங்களும் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய பயணங்களாகவும் வருமானம் தரக்கூடிய பயணங்களாகவும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காங்க. அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க,
இந்த மாதம் முக்கியமான டாக்குமெண்டேஷன் பண்ணுறத 20ஆம் தேதிக்கு மேலே பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் தாயாரோட மனஸ்தாபம் பட்டு பேசாமல் இருந்துட்டு வந்தவங்க இப்போ இந்த மாதம் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பையும் தாயாருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் சனி குரு தசை புத்தி நடைபெற்றாலோ இல்லை சனி தசை கேது புத்தி நடைபெற்றாலோ சனி கேது காம்பினேஷன் இருக்குன்னா நிலத்தை வைத்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அது வீட்டு பத்திரமா இருக்கலாம், இல்லை நிலத்தை பத்திரமா இருக்கலாம். வச்சு பணம் எடுத்து சில கடன்களையோ இல்லைன்னா புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பிள்ளைகள் வழியில் ரொம்ப மந்தமாக இருந்துட்டு இருந்த பிள்ளைகள் இப்போ படிப்பில் மிக சிறந்து இருக்க போகிறாங்க. கல்வி சார்ந்த துறையில் நல்ல பேர் எடுக்க போகிறாங்க. அதே போல் புத்தி ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துலையும் புத்தி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறனால நிறைய மிரக்கல், இன்னும் எப்படி இவன் பாஸ் ஆனா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல மதிப்பெண், அதாவது ஒரு ஷார்ட்கட்டை ஏற்படுத்தி படித்து காட்ட போகிறாங்க. அதே போல் ஹரியர்ஸ் வச்சுருக்கிறவங்க, ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கவங்க, இல்லை உத்தியோகம் போயிட்டுருக்கவங்க, சைடில் இன்னொரு படிப்பு துறையை தேர்ந்தெடுத்தவங்களுக்கெல்லாம் அதை ஸ்டாப் பண்ணவங்களாம் ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதமாகவும் இது அமைச்சு தரப்போகுது. அடுத்தது உயர்கல்விக்காக இல்லை சொந்த தொழிலோட முன்னேற்றத்துக்காக பயணிக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 6ஆம் பாவத்தில் சொல்லக்கூடிய சனி பகவான் அமர்ந்திருக்கிறது உடலில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதோட ஒரு சிலருக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும், சிலருக்கு சுகர் இருக்குது அப்படின்னாக்கா கிட்னி வரைக்கும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறதும். அடுத்த நிலையாக ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யூரினல் ட்ராக் அதில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஆரம்ப கட்டத்திலே வீட்டில் இருக்க உணவில் தவிர்க்க முடிஞ்சிச்சுன்னா சரி பண்ணுங்கள். இல்லையா உடனே டாக்டர் பார்க்கலன்னா சின்ன விஷயத்தை பெருசாக ஆக்கக்கூடியது தான் சனியோட வேலை. சனி பகவான் மந்தகாரகன் அவருக்கு பேர் இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்மளுக்கே தெரியாமல் வளர்த்தக்கூடியவரும் அவர் தான். திருமணம் பேசும்போது மகிழ்ச்சியான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குருபலன் இல்லை அப்படின்னு சொன்னாலும் முயற்சி ஸ்தானத்துலேயும் 7ஆம் அதிபதியும் குரு தொடர்பு கொள்றதுனால கண்டிப்பாக வரன்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருத்தம் இருந்துச்சுன்னா பொருத்தம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த மாதத்துக்கு மேலே வரன் நல்ல முகூர்த்தத்தில் முடிஞ்சால் முடிச்சிருங்க. அடுத்தது இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சும்மா சின்ன விஷயத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அதனால் பேசாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த மாதம் ஆவணி மாதம் புரிதல் மிக அதிகமாக இருக்குது. அந்த புரிதலை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதம் 20, 21, 22 அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் லீவ் எடுக்கிறதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரி, அடுத்தது தந்தை வழி உறவுகளோட மதிப்பு மரியாதை கூட போதுங்க. அப்பா செய்ய முடியாத சில விஷயங்களை நீங்கள் போய் செஞ்சு கொடுத்து அந்த பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தந்தை வழியில் தந்தையார் இருக்காங்க அப்படின்னா ஆரோக்கியம் மேன்மைப்படும். தந்தை தொழில் நொடிந்து போனவர்கள் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வருஷம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 10ஆம் இடத்துல புதன் பகவான் தொழில் சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த தொழிலில் கம்யூனிகேஷன், மீடியா, உங்களை பற்றின வதந்திகள் இந்த சார்ந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உணவு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் எந்த யூடியூப் சேனல் எடுத்து ஓப்பன் பண்ணாலும் இங்கே இதில் பூச்சி இருந்துச்சு, இது நல்லா இல்லை, கெட்டு போச்சு, அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கான ஒரு வதந்திகள் வருது பாருங்கள். அந்த விஷயத்தில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். துலா ராசி இல்லை துலா லக்னத்தில் இருக்கிறவங்க உணவு தொழில் செஞ்சிட்ருக்கவங்க கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்க, டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறவங்க, ஸ்கூல்ஸு, லாயர்ஸு, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிக சிறப்பான வரவேற்பை தரக்கூடிய மாதமாக அமைச்சு தரப்போகுது. லாபஸ்தானத்தில் சகோதர ஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சியாக உட்கார்ந்துருக்காரு. நிச்சயமாக மூத்த சகோதரம் வழியில், சகோதரி வழியில் ஒரு சப்போர்ட் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ இந்த மாதம் மேலும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வீரபத்திரரை வழிபாடு செய்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீரபத்திரர் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா நிறைய சிவாலய கோயில்களில் இருப்பாங்க, அதுக்கடுத்து முருகன் கோவில்களில் இருப்பாங்க.
பாரிஸ் காளிகாம்பாள் கோவிலில் வீரபத்திரருக்குன்னு தனி சன்னதியே இருக்குது. அங்கே வெத்தலை மாலை இந்த மாதத்தில் பௌர்ணமி திதி அன்னைக்கு வெத்தலை மாலை போட்டு வழிபாடு செய்கிறது எப்பேற்பட்ட தடைகளையும் நீக்கி வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இது பண்ண முடியாதவங்க அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடுப்புக்கு கீழே ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு உணவு உதவி பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதுவும் நீங்கள் பிறந்த கிழமை இல்லை நட்சத்திரத்தன்னைக்கு கொடுக்கறது இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். 12 ராசிகளில் மர்மங்கள் நிறைந்த அதே போல் மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய 8வது ராசியான விருச்சக ராசி. விருச்சகம் அப்படின்னு பேசும்போதே அதில் தேலோட வடிவம் போட்டிருக்கோம். அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விருச்சக ராசியாக அவங்க விஷம் மாதிரி கொட்டுவாங்க, என்னென்னமோ தவறான கருத்துக்களை கொடுத்துருக்காங்க. 12 ராசிகளும் நல்லவர்களும் இல்லை கெட்டவர்களும் இல்லை, என்ன மாதிரி நீங்கள் பிரதிபலிக்கிறீங்களோ அதை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் தான். இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தேல் எங்கே இருக்கும், மறைமுகமான இடங்கள்ல இருக்கும், கிணத்து கீழே எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதே போல் விருச்சக ராசி நேயர்கள் அதிக இன்ட்யூஷன் பவர் கொண்டவங்க, நிறைய விஷயங்களை முன்கூட்டியே சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க கேட்க மாட்டாங்க, நடந்ததுக்கு அப்புறமா சொல்லுவாங்க. பாசிட்டிவாக இருக்கும்போது சைலண்ட்டாக இருப்பாங்க, நெகட்டிவாக இருக்கும்போது நீ சொன்னனால தான் வந்துச்சுன்னு அதனால பிரச்சனையே பண்ணுவாங்க. ஸோ இந்த விருச்சக ராசி அப்படின்னு பேசும்போதே விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4. இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? சிறப்பாக இருக்க போகுது. விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும் போதே ராசிநாதன் செவ்வாய் பகவான் தன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. அதே போல் தனக்காரகன் குரு 8ஆம் இடத்துல சுக்கிரனோட இணைஞ்சு தனஸ்தானத்தை பார்க்குறாரு. இது மறைமுகமாக ஒரு தன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. விருச்சக ராசி கடந்த மாதம் வரைக்கும் மன உளைச்சலோட ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு மனக்கசப்போடு இருந்துட்டு வந்தவங்க இந்த மாதம் மன தெளிவோட வெற்றிகரமாக வாழ போகிறாங்க. ராசிநாதன் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கண்ணியில் உட்கார்ந்துருக்கிறதுனால தன்னுடைய எவ்வளவுதான் கோபம் இருக்கட்டும், கோபம் இருக்கக்கூடிய இடத்துல குணம் இருக்கும் அப்படின்னு ஜாதகரை நிறைய பேர் பாராட்டக்கூடியதும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமைச்சு தரப்போகுது. அதே நேரத்தில் சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறதுனால அவசர முடிவுகள் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறதோ, அதே போல் எந்த இடத்துல நீங்கள் பேசினாலும் சரி, ஒரு சில விஷயங்கள் நன்மைக்காக நீங்கள் பேசினாலும் அது பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் என்ன செய்யணும், குடும்ப விஷயங்களை ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அக்கம் பக்கம் வீடாக இருக்கட்டும், பெருமைக்கு கூட பேசாதீங்க, அது உங்களுக்கே பிரச்சனையாக விடும். அடுத்தது முயற்சி ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல, இது ஒரு உபஜயஸ்தான யோகம்னு சொல்லுவாங்க. உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்தில் 5ன்னு சொல்லக்கூடிய திரிகோணத்தில் உட்கார்றது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எடுக்கிற முயற்சிகள் வெற்றியும், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நொடுங்கி போயிருந்தவங்க வீழ்ச்சி கொண்டு எழக்கூடிய ஒரு ஆற்றலையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாகவும் இது இருக்குது. அடுத்தபடியாக சொத்துன்னு சொல்லும் போதும் சரி, தாயார்னு சொல்லும் போதும் சரி, கண்டிப்பாக விருச்சக ராசி விருச்சக லக்னம் அம்மாவோட சண்டை தான் இப்போ நடக்க போகுது. அம்மாவை புரிஞ்சிக்கிறதுக்கான பாக்கியங்கள் கொஞ்சம் குறைச்சி கொடுக்க போகுது. அப்போ என்ன செய்யணும், 4ல் ராகுன்ற ராஜனாக உட்கார்ந்துருக்கனால அம்மா பிள்ளை பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகத்தம்மன் கோயிலில் போய் ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதோ, இல்லை அங்கே நடக்கிற அபிஷேகத்தை கண்ணால் பார்க்குறதோ இந்த சர்பத்தோட வீரியம் குறைஞ்சி தாய் பாசத்தை அதிகப்படும். ஏன்னா ராகு பார்த்திங்கன்னா அதிக பாசமாகவும் நச்சு கொடுக்கும், அதிக கோபமாகவும் நச்சு கொடுக்கும். ஸோ அதனால் இந்த நேரத்தில் இதை போய் பண்ணிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் பாவத்தில் சனி பகவான் புத்திர யோகத்தை தரப்போகிறாரு. ஆனால் செவ்வாய் பார்க்குறதால நிறைய பேருக்கு சிசரியன் தான் ஆகுது. ஆனாலும் நார்மல் பிரசவம் கூட செலவை ஏற்றி கொடுக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. அதே போல் லங்ஸு சார்ந்த விஷயங்கள், ஹிரண்யா, அதே போல் லங்ஸோட வீக்கம்,
இது டியூமரு இது சார்ந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது. விருச்சக ராசி குழந்தைகள் யோகத்தை பார்க்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதாவது ஒரு சில குழந்தைங்க ஒரு சப்ஜெக்டில் வீக்காக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி இந்த புராண கதைகளை எடுத்திங்கன்னா ரொம்ப கோவம் வரும். அதில் தான் அவங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா எந்த சப்ஜெக்டோடு அதை பேசுனா பிடிக்குமோ இல்லை எந்த டீச்சர் பிடிக்குமோ அவங்கக்கிட்ட படிக்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, மார்க்கை எடுத்துருவாங்க. ஸோ வரலாறு சார்ந்த விஷயங்கள் அதுலேயும் பிஏ எம்ஏ எடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் ஸ்டக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதுக்கு உண்டான விஷயங்கள் என்ன, அதை எப்படி படித்தா புரியுன்றதை ஹெல்ப் பண்ணுறது பேரண்ட்ஸுக்கு சிறப்பு தரும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இல்லறம் 7ஆம் அதிபதி 11 கண்டிப்பாக திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் குடும்பத்தில் இல்லைன்னா நட்பு வட்டாரத்தில் இல்லை தொழில் செய்யக்கூடிய இடத்துல உத்தியோகஸ்தானத்தில் தெரிஞ்ச முகம் கொண்ட பெண்ணை தான் பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஊரில் சொத்து ஊரில் இடம் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அதை பாதுகாக்கிறவங்களோட அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசுகிறதும் சரி, வருடத்துக்கோ இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ போய் பார்த்துட்டு வர்றது சிறப்பை ஏற்படுது. இல்லைன்னா அந்த நிலத்தோட தன்மையை போயிடுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் முடிசூடாக மன்னனாக உட்காரக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வேலையே இல்லைங்க அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட ஒரு பொறுப்போடு ஒரு வேலையை அமைச்சு கொடுக்க போகிறாங்க, அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. ஒரு சிலர் தர்மகர்த்தாவாக ஒரு பதவியேற்றோ இல்லை கோவில் பொறுப்புகளோ இல்லை ஆன்மீக துறை சார்ந்த பொறுப்புகளோ எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மூத்த சகோதரன் வழியில் விட்டு கொடுத்து போயிடுறது நன்மை. இல்லைன்னா விளையாட்டு ஓவராகி அடி உதவாங்கிறதோ இல்லைன்னா திருமணமாகி இருக்காங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை இல்லாமல் போகிறதோ இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. மொத்தத்தில் விருச்சக ராசி நேயர்கள் இந்த ஆவணி மாதம் மிக சிறப்பான பலன்களையும் வாய்ப்புகளையும் பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வழிபாடு காளி. ஏன்னா விருச்சகம் அப்படின்னாலே காலபுருஷனுக்கு 8 மர்மங்கள் நிறைந்தவள் தான் காளி. காளிகாம்பாள் கோவிலுக்கு உங்களோட பிறந்த நட்சத்திரமோ கிழமை அன்னைக்கோ போயிட்டு அவளுக்கு முக்கணியில் ஒன்றான எலுமிச்சை மாலை போட்டு வழிபாடு செய்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது முடியாதவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது இல்லையா, நிறைய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போங்க, அந்த கர்ப்பிணிகளோட ஹாஸ்பிட்டல் செலவு 200 300 அது கூட இல்லாமல் இருப்பாங்க. உங்களால் முடிஞ்சது அவங்களுக்கோ இல்லைன்னா உணவு கொடுக்கறதோ மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 12 ராசிகளில் பாக்கியஸ்தானம் தந்தைக்குரிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் பாவம் தனுசு ராசி. தனுசு ராசின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் இடுப்பு வரைக்கும் ஆணாகவும் இடுப்புக்கு கீழே மான் பகுதி கொண்டவங்களாகவும் வில்லேந்தி குறிக்கோளோடு இருக்கக்கூடிய ஒரு காட்சி, அதாவது யுத்த காலத்தில் நிற்கக்கூடிய ஒரு காட்சி, பரிமாணத்தை சொல்லக்கூடிய ஒரு காட்சி. இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் 1 2 3 4, பூராட நட்சத்திரம் 1 2 3 4, உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட தனுசு ராசி நேயர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு ஆவணி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? மகிழ்ச்சியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தனுசு ராசி அப்படின்னு சொல்லும் போதே ராசிநாதன் அப்படிங்கிறவர் குரு பகவான். அப்போது இந்த வருஷம் பாருங்கள் 12 வருடங்களுக்கு ஒரு முறை குருவுடைய சமசப்தம பார்வையில் அமைந்திருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. ஸோ குரு பகவான் தன் ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க. ஸோ முழுமையான குரு பார்வையில் தன்னுடைய ராசி அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு. ரொம்ப நாள் கழித்து அவங்களோட விஷயத்தை தூசி தட்டி எழுப்ப போகிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த துறையில் இருந்தேன், நான் இந்த துறைக்கு மாறிட்டேன், திரும்ப நான் அதுக்கே போக போகிறேன், என்னோட டேலண்ட்டை நான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகருக்கு அமைப்புகள் தோன்றக்கூடிய காட்சியாக இருக்க போகுது. ஜாதகரை பொறுத்த வரைக்கும் தன யோகத்தையும் அதே நேரத்தில் திருமண யோகத்தையும், தனுசு ராசியில் இன்னும் மேரேஜ் ஆகாமல் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த பேரண்ட்ஸ்க்கு மகிழ்ச்சியான மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. இந்த குரு பார்வை, அதாவது குரு 1 வருஷத்துக்கு அங்கே தான் இருக்க போகிறாரு, ஆனால்
குருவோட சுக்கிரன் இணைந்து தனுசை பார்க்குது. எந்தெந்த பிளானட்ஸ் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே 12 மாதத்துக்கும் 12 விதமான பலன்களை எப்படி பிரிக்கிறாங்கன்னா இந்த கிரகத்தோட சேர்க்கையை வச்சு தான். அப்போ குரு சுக்கிரன் இணைந்து பார்க்குறது லாபத்தையும் மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்க போகுது. தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சனியும் ராகுவும் இணைஞ்சு ஜாதகர்னு சொல்லக்கூடிய தனுசை பார்க்கறதுனால நிறைய இரிட்டேஷன்ஸ் இருக்க போகுது. அதாவது சொல்ல முடியாத இரிட்டேஷன். அவங்கள பார்த்தா கத்தணும்னு தோணும், ஆனால் வாயை மூடிட்டு வந்துட்டு இருக்க மாதிரியான சூழ்நிலைகள் அமைச்சு தருவது. அதே பொறுமையை கையாளுங்க. ராகு பயிற்சி இல்லை சனி பயிற்சின்னு ஒன்று நடக்கும்போது மிகப்பெரிய ஒரு பாமா உடச்சி உங்களோட எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ பேசும்போது வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானிக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக பொருளாதாரம் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போது குடும்ப உறுப்பினர்களோட அனுசரித்து போகிறது, அவங்க சொல்கிற ரூல்ஸ் படியே போயிடுறது சிறப்பு. இல்லை நான் சொல்கிறேன்னு போகும்போது அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு 6 மாதத்துக்கு சொல்லி காட்டிடுவாங்க. ஸோ கொஞ்சம் அமைதி காக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். சின்ன விஷயத்த நீங்கள் பேசுனீங்கன்னா அது பெரிய விஷயமாக மாற்றி கொடுக்க போகுது. அதே பாசிட்டிவாக பேசும்போதோ இல்லை உங்களோட துறை சார்ந்த விஷயங்கள் பேசும்போதோ ஈஸியாக புகழடையக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. நெகட்டிவாக ஒரு விஷயம் பேசுகிறீங்கன்ற போது அந்த விஷயம் சார்ந்த நெகட்டிவ்னஸையும் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனம் தேவை. 4ஆம் பாவத்தில் சனி பகவான் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில் சொல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு நட்பு வட்டாரத்தை உருவாக்கிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அந்த நட்பு வட்டாரத்துக்கிட்ட தேவையான விஷயங்களை பகிர்ந்து உங்களோட ரிஃப்ரெஷ்னஸை கொண்டு வர்றது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லாத பட்சத்துக்கு இந்த சனி ராகு தொடர்பு மார்பகம் சொல்லக்கூடிய இருதய வாசல் இருக்கக்கூடிய இடமும் அதே போல் முதுகு தண்டு சொல்லக்கூடிய ஸ்பைனல் கார்டு இந்த 2 இடத்தையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போவே தனுசு ராசி பாதி பேர் முதுகு வலி, உட்கார முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க. ஸோ அது சார்ந்த விஷயத்தை கவனிச்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் வழியில் அனுகூலம் நிறைஞ்சதாக இருக்க போது கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதோட இறையாற்றலையோ இல்லை குலதெய்வத்தையோ வழிபாடு எடுத்துக்கும் போது இன்னும் நல்ல அறிவுபூர்வமான குழந்தைகளை ஈன்றெடுக்க முடியும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் பாவாதிபதி 7ல் இருக்காங்க. ஸோ அப்போ என்ன 6ன்ற போது ருணரோக சத்ரு 7ல் இருக்கிறதுனால வீட்டில் சில விஷயங்கள் கட்டுப்பட்டு போகணுன்னா கம்முன்னு போயிடுங்க. அதை தான் ஆரம்பத்திலே சொன்னேன். குடும்பத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிடுங்க, இல்லைன்னா உங்கள் பேரை தான் ஒட்டுவாங்கன்ட்டு. ஸோ 7ல் குரு பகவான் இருக்கிறதுனால திருமண பாக்கியம் இருக்குது. ஆனால் சுக்கிரனும் இணைஞ்சு இருக்கிறனால வரன்கள் பார்க்கும்போது சரி பார்த்து பண்ணுறது சரி. ஏன்னா ராகு கேதுவுடைய மிட் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய இடத்த கடந்து குரு இருக்கிறதுனால சில இடங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். புதிய உறவுகள், புதிய நண்பர்கள் அப்படின்னு உருவாகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பு தரும். அதே போல் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்க போது, ஆனாலும் உங்களோட மதிப்பு மரியாதை உயர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. தந்தையார் வழியில் அனுகூலம் நிறைஞ்சதாக இருக்க போது 9ல் சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது குடும்பத் தலைவனாக நீங்கள் இருக்கீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்படுத்தி கொடுக்க போது. இல்லைங்க நான் மூத்த மகனுங்க மூத்த மகள்ங்கன்னா குடும்ப பொறுப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. அதுலேயும் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 7ல் இருக்கார். உத்தியோகத்தில் சிறு என்ன சொல்லுவாங்க, நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க, பின்னாடி போய் உங்களை வச்சே பேசிட்டு வந்துடுவாங்க. ஸோ யாரையுமே வெளிப்படையாக வச்சுக்கிறது சிறப்பு. ரொம்ப ஆள் மனசில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு உரிமை எடுத்து யூஸ் அண்ட் த்ரோ ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க. இப்போ குரு பார்வை வேறு உங்கள் தனுசை பார்க்குறதுனால இன்னும் நல்ல குணங்கள் அதிகமாக இருக்கும். யாராவது புகழ்ந்துட்டா அடுத்து ரெடின்னு இருப்பீங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். சொந்த தொழில் அப்படின்னு பேசும்போது 10ல் செவ்வாய் திக்பலம். அதாவது இந்த தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா 9ல் சூரியன் 10ல் செவ்வாய்.
இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. 5 குடியவன் 11லேயும், அதே போல் 9 குடியவன் 9லேயே உட்கார்ந்துருக்குது. இது ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை பயன்படுத்திக்கிறது. ஏதாவது ஒரு கோவில் கும்பாபிஷேகம், இப்போ நிறைய முருகர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு, அம்மன் கோவிலில் நடந்துச்சு. அந்த 48 நாள் மண்டல பூஜையில் உங்கள் நட்சத்திரம் வர நாளில் அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது, சாமி பார்க்கறது எவ்வளோ லைன் நின்னாலும் நிற்கட்டும், கோபுர தரிசனத்தையாவது பார்த்துட்டு வர்றது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழிலில் அதிக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இது அமைஞ்சிருக்கு. அதுக்கான முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் தருமானா கண்டிப்பாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரன் வழியில் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை சந்திக்க போகிறீங்க. ஸோ அவங்க எந்த பிரச்சனைன்னு வந்தாலும் அழகாக பேசி அதை ஏற்படுத்தி அனுப்பி விட்டுறது நன்மை. இல்லைனாக்கா அதுவே மனசில் வச்சு சின்ன சின்ன விஷயத்த பெரிய இஷ்யூவாக குடும்பத்தில் இரிட்டேஷனை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். மொத்தத்தில் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிக சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, அதாவது சூரியனும் செவ்வாயும் பலம் கொண்டு அமர்ந்திருக்கிறதுல சிவபெருமான் கோவிலில் இருக்கக்கூடிய முருகருக்கு போய் உங்கள் கையால் ஒரு மாலை போட்டு தீபம் ஏற்றுறது சிறப்பாக இருக்கும். நிறைய சிவன் கோவில்களில் முருகருக்குன்னு தனி பாலசுப்ரமணியர்னு இருக்காங்க. போய் தீபம் ஏற்றுறது மகிழ்ச்சியையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வாழைப்பழம், நல்ல மஞ்சள் வாழைப்பழமாக வாங்கி அதை உணவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு வாங்கி கொடுங்க. வாழைப்பழம் தானம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கான மறைமுகமான பித்ரு தோஷத்தையும் மறைமுகமான தடைகளையும் நீக்கி இந்த ஆவணி மாதத்தை மிகப்பெரிய வெற்றி மாதமாக அமைச்சு கொடுக்கும். 12 ராசிகளில் 10வது ராசி கர்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி, தொழிலுக்கான ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசி. இந்த மகர ராசி நீங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இதோட வடிவம் வந்து ஒரு காலகட்டத்தில் சுறா மீன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் நீர்லேயும் நிலத்துலேயும் வாழக்கூடிய ஒரு மிருகம்னு சொன்னாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் போனீங்கன்னாக்கா ராமானுஜ சன்னதி கிட்ட இந்த ராசிகளோட உருவத்தை வரைஞ்சிருப்பாங்க. அதில் மகர ராசிக்கு ஒரு விசித்திரமான ஒரு உருவத்தை வரைஞ்சிருப்பாங்க. அது அந்த காலத்தில் வாழ்ந்ததாகவும் அதை எடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ நடைமுறைக்கு முதலையுடைய ராசி, முதலை தான் நீர்லேயும் வாழும் நிலத்துலேயும் வாழும். முதலை ராசின்னு சொல்லக்கூடியது தான் மகர ராசி. இந்த மகர ராசிக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2. இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட மகர ராசி நேயர்கள். முதல்ல என்னன்னா உடனே நிறைய பேருக்கு சிரிப்பு வரும், கிண்டல் வரும்னா இப்படி சொல்லிட்டாங்க. முதலை வந்து பார்த்திங்கன்னா நீர்லேயும் வாழும் நிலத்துலேயும் வாழும் பசிலையும் வாழும், நல்லா ஃபுல்லாக சாப்பிடும். எந்த இடத்துலையும் எந்த சூழலையும் தனக்கேற்றபடி அமைச்சிக்கிட்டு வாழக்கூடியவங்க மகர ராசி. நிறைய பாருங்கள், சிறு வயதிலே வேலைக்கு போனவங்க, சிறு வயதிலே உழைச்சவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாமே மகர ராசி. மகர ராசின்னு சொல்லும் போதே ராசிநாதன் சனி பகவான். சனி பகவான் வந்து தன் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு, அதுவும் குருவோட வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. இது வந்து மிக சிறப்பான ஒரு அமைப்பு. ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக முயற்சி எடுக்க வேண்டிய மாதம் இதுன்னு அந்த கிரக சேர்க்கை சுட்டி காட்டுது. அதே போல் ஜாதகரை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் ஒன்றுக்கு 2, ஏன்னா சனினா மந்தன் சொல்லிட்டாங்க. மந்தன் வந்து உபயராசியில் இருக்கார். அப்போ ஒரு முறைக்கு 2 முறை முயற்சி செய்யும் போது வெற்றிகள் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து ஜாதகர் பேசும்போது பார்த்திங்கன்னா தன்னுடைய சுய முயற்சிகளை யோசிக்கும் போது வெற்றி வாய்ப்புகளும், அடுத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ண போகும்போது கெட்ட பேர்களும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல ராகு பகவான், திரிகோணத்தில் குரு சுக்கிரன். இது என்ன சொல்லுவாங்க, நல்ல சகட யோகம்னு சொல்லுவாங்க. இந்த யோகம் இதோட ஜாதகத்தில் சனி குரு தசையோ ராகு தசையோ நடந்துச்சுன்னா இது ஒரு ஹை பீக்கான ஒரு காலகட்டம் சொல்லலாம். எடுக்கிறது அனைத்து விஷயங்களும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் சொல்லலாம். ராகு தசை இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமும் இது சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்தில் ராகு, குடும்பத்தில்
வச்சு பிடுங்குவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2ல் ராகு. அவங்க வந்து குளிர்ச்சியான்னு கேட்டாலும் ஐயோ என்ன எதோ தப்பாக சொல்கிறாங்க, டெய்லி குளின்னு டார்ச்சர் பண்ணுறாங்க, இதெல்லாம் புலம்புவாங்க. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலைன்னு அந்த வேலைக்குன்னு போகும்போது தான் உடம்பு வலி வரும், ஜுரம் வரும், சாப்பிட முடியாமல் வயிறு அப்செட் வரும், இதெல்லாம் இயற்கையாக வரும். எல்லாம் இவ்வளோ நேரம் நல்லா இருந்தால் வேலைக்குன்னு இறங்கும்போது, ஏன்னா அந்த ராகு பகவான் வந்து ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேஷன் பண்ணி இருக்கக்கூடிய விஷயத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் ராகுவோட வேலை. முதல் விஷயம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், கடகம், சிம்மம், மகரம், கும்பம் கண்டிப்பாக சர்பசாந்தி, காளஹஸ்திக்கு போகிறதோ இல்லை நாகராஜர் கோயில் போகிறதோ இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்க நாகத்தம்மன் கோயில் போகிறதோ அதற்கான சர்பசாந்தி செஞ்சுக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு மகர ராசி. அடுத்தது பொருளாதாரத்துக்காக எடுக்கிற முயற்சிகள் வெற்றி தரும். ஆனால் சில கூட்டாளிகளோ நண்பர்களோ இப்படி போனால் ஈஸியாக கிடைக்கும், ஷேர் மார்க்கெட் போடு, பிட்காயின் போடு, இதெல்லாம் பேசுவாங்க. இதே கேரளாவில் இருக்காங்கன்னா லாட்ரி வாங்குன்னு சொல்லுவாங்க. போடுற காசு எல்லாம் அதிலே போயிடும். ஏன்னா ராகு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ராசியில் உட்காரல, தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதிர்ஷ்டம் தரணும்னா 8ல் ராகு இருக்கும்போது நீங்கள் ஒரு லாட்டரி சீட் எடுத்தீங்கன்னா ஜெயிப்பீங்க. ஆனால் இந்த 2ல் இருக்கும்போது ஆசைகளை தூண்டி இருக்கிற தனத்தை வந்து வெளியில் அனுப்பி விட்டுரும். அப்போது இந்த காலகட்டத்தில் சிக்கனத்தை கையாள்வதும் இருக்கிற பணத்தை நேர்மையான முறையில் சேர்த்து வைக்கிறதும் சிறப்பு ஏற்படுத்தி தரும். அடுத்தபடியாக 4ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் அம்மா இருக்காங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டுக்கு அப்பாவும் இருக்காங்க. என்ன டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அம்மா இல்லாதவங்க ராகுவோட பார்வையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு உண்டான வழிபாடுகள், தவச முறைகள் கண்டிப்பாக இந்த மாதம் செய்யணும். பித்ரு தர்ப்பணம் செய்கிறதன் மூலயமா மூதாதையர் வழியில் ஏதேனும் தோஷங்கள் இருந்தாலோ, ஒரு பெண் சாபம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு மூதாட்டியோட பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதத்தில் அதற்கான வழிபாடுகள் எடுத்து செய்கிறது அந்த தோஷத்தோட வீரியத்தை குறைச்சி உங்களுக்கான சொத்து யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா மகர ராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொத்து ஆசை அதிகம் இருக்கக்கூடியவங்க. சொத்து அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த லேண்டு மூலியமாகவே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா மகர ராசிக்கு 4ஆம் அதிபதியே பாதகாதிபதியாக வர்றதுனால சொந்த வீட்டில் உட்காந்துருக்காங்கன்னா ஏதாவது ஒரு பிக்கல் புழுங்களோடு இருப்பாங்க. அப்போது இந்த ஆவணி மாதத்தில் அவங்க அந்த வழிபாடை செய்யும் போது, அந்த வீட்டில் அந்த விளக்கேற்றி பூஜை செய்யும் போது அந்த தாக்கத்தோட வழிபாடு வீரியம் குறைச்சி கொடுக்கும். அடுத்து பிள்ளைகள் சூப்பராக இருக்காங்க, அறிவுபூர்வமாக இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க. ஆனால் பாஸ் மார்க்கு ஃபுல் மார்க் வருதுன்னா கண்டிப்பாக அதில் இருக்க கொஷினை இன்னொரு வாட்டி கேட்டிங்கன்னா சொல்ல தெரியாது. ஏதோ பார்த்து எழுதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு எழுதியோ தான் அவங்க எடுத்திருக்காங்க. அவங்களோட மார்க் கண்டிப்பாக 35% தான் இருக்கும். அப்படி எடுக்கிறாங்கன்னா அது என்னன்னு கேளுங்க, அது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை கேளுங்க. அதே நேரத்தில் அதிகமாக படின்ற வார்த்தையை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களால் முடியலையா டியூஷன் போடுங்க. அந்தந்த டைமுக்கு அவன் புக் எடுத்து படிக்கிற மாதிரி பாருங்கள். நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து செம்ம படிக்கலைன்னா அடி, அதுவே அவங்களுக்கு உளைச்சலை ஏற்படுத்தி கொடுத்துரும். இல்லையா அவங்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு டியூஷன் போட்டுறது அந்த குழந்தைக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்னஸ் குறைச்சி கொடுத்துரும். அடுத்தபடியாக உத்தியோகம், 6ஆம் இடத்துல குரு பகவான். உத்தியோகத்தில் இடமாற்றம் பெறக்கூடிய ராசி மகர ராசி. உத்தியோகத்துக்காக வெளிமாநிலம் வெளிநாடு செல்றதுக்கான ராசி. நான் வெளிநாட்டில் இந்த வேலைக்காக தான் காத்துட்டு இருந்தேன், அதுக்காக நான் எஃபெக்ட் போட்டிருக்கேன், தகவல் வரக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. அடுத்த ரீதியாக ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது ஃபஸ்ட்டு விஷயம் கொலஸ்ட்ராலால் கேஸ்ட்ரிக், கொலஸ்ட்ராலால் கட்டிகள் உருவாகுது. இது எல்லாமே மகர ராசி. அப்போ கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ள ஜங்க் ஃப்ரூட்ஸை பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த உணவு பழக்கத்தில் தான் இவங்களுக்கு நோய் அதிகரிக்கும். மற்றபடியாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வாக்கிங் போகிறவங்க, ஜிம் போகிறவங்க, இவங்க எல்லாம் ஓவர் எக்ஸசைஸ்ன்னு ஒன்று பண்ணி தன்னை வர்த்திக்கிறது மூலிமா அந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது, ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறது, அதனால் அலர்ஜிகளை ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால அதுலேயும் கொஞ்சம் கவனிங்க.
திருமணம் அப்படின்னு பேசும்போது 7ஆம் இடத்துல புதன் பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஸோ காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு பேசும்போது நான் எப்பவும் சொன்ன மாதிரி தான் 2-8 ராகு கேது இருக்காங்க. சர்ப்ப வழிபாடுகள் செய்யுங்க. திருமணத்தை கொஞ்சம் லேட்டாகவே முடிங்க. வரன் பார்க்குறது பாருங்கள். ஆனால் திருமணத்தை வந்து இந்த மாதமே முடிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னாக்கா 25ஆம் தேதிக்கு மேலே ஜாதகத்தையும் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். இல்லைன்னா தவிர்த்து கொஞ்சம் லேட்டாக முடிக்கிறதே சிறப்பு ஏற்படுத்தி தரும். இல்லறம் பேசும்போதும் சரி, குடும்பஸ்தானத்தில் ராகு அவங்க மேலே பிரச்சனை இருக்காது, அவங்க வாய மூடிட்டு தான் இருப்பாங்க. மகர ராசியால் தான் ஏதாவது ஒன்று சொல்லி பேச்சை கொடுத்து மாட்டிக்கிறது. ஸோ எந்த இடத்துல சத்தம் போடணுமோ திருத்தணுமோ அங்கே திருத்துங்க. இல்லாத இடத்துல அவங்களுக்கு பிடிக்காத இடத்துல அந்த பேச்சுக்களை தவிர்க்கிறது, லூஸ் டாக்ஸ் விடுறத குறைச்சிக்கிட்டாலே இல்லறம் சிறப்பாக அமைச்சு கொடுக்கும். தந்தைன்னு சொல்லும்போது 9ஆம் இடத்துல செவ்வாய், அப்பா கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பார். தந்தையிடம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரி வழியில் கொஞ்சம் லிமிட்டாக இருந்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கருப்பண்ணசாமி. அருவா வச்சு கும்பிடுவாங்க. கருப்பண்ணசாமி இப்போ எங்கே மதுரையில் இருக்காங்க, இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஃபோனில் எடுத்து பார்த்துட்டு கூட வாசலில் ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சு கும்பிடலாம். இல்லையா உங்கள் ஏரியாவில் இருக்க எல்லை தெய்வத்தை போய் கும்பிடலாம். இதெல்லாம் முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க காக்கைக்கு டெய்லி சாப்பாடு. ஃபஸ்ட்டு காலையில் எழுந்த உடனே ஒரு கைப்பிடி கொஞ்சோடு அரிசி எடுத்து அந்த காக்காக்கு வைங்க. என்ன தின்பண்டம் இருக்கோ வைங்க. அந்த உங்கள் காக்கா வந்து ஒரு சிலர் வீட்டில் சாப்பிடாது, தோஷம் இருக்கக்கூடிய வீட்டில் காக்கா சாப்பிடாது. ஆனால் நீங்கள் இதை தொடர்ந்து வைக்க 3ஆவது நாள்லேருந்து 11ஆவது நாளுக்குள்ளே சாப்பிட ஆரம்பிக்கும். அது சாப்பிட ஆரம்பிக்கும் போது இந்த ஆவணி மாதம் மகர ராசி நேயர்களுக்கு நன்மைகள் நிறைந்த மாதமாக அமைய வாழ்த்துக்கள். 12 ராசிகளில் லாபஸ்தானம் மூத்த சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி. கும்பராசின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைக்குடம் தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நிறைக்குடம் ஏந்திய ஆண் ராசி. அது என்ன சொல்கிறாங்கன்னா சாஸ்திரத்தில் அந்த பானைக்குள்ளே தண்ணி இருக்கலாம், விஷம் இருக்கலாம், அமுதம் இருக்கலாம், இல்லை எதுவுமே இல்லாமல் காலியாக என்ன இருக்குன்னு மர்மம் நிறைஞ்சது. அது என்ன இருக்குன்றதை யூகிக்கவே முடியாது. அதுதான் கும்பராசி. கும்பராசி நேயர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ இந்த கும்பராசி அப்படின்னு பேசும்போது அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, பூரட்டாதி 1, 2, 3 இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க கும்பராசி நேயர்கள். அப்போ கும்பராசிக்கு இந்த ஆவணி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? சிறப்புகள் நிறைஞ்சு இருக்க போகுதுங்க. ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருக்காரு, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு சுக்கிரன் இணைஞ்சிருக்காங்க. ஸோ 7ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காங்க. நல்ல பாக்கியங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே யார் கையில் இருக்குது? ராசிநாதன் கையில் இருக்குது. ஏன்னா கும்பராசிலே சர்ப்பம் சொல்லக்கூடிய ராகு உட்கார்ந்துருக்காரு. அப்பா வந்து சாப்பாடு ஊட்டுவாங்க, ஆனால் பிடிக்காத சாப்பாடாக இருக்கும். அம்மா வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க, கோயிலுக்கோ இல்லைன்னா மடத்துக்கோ இருக்கும். எல்லாம் நடக்கும், எதுவுமே உங்களுக்கு பிடிச்சதாக இருக்காது. இதுதான் கும்பராசி. ஆனால் அதை ஏற்றுக்கும் போது அந்த பக்குவ நிலை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ஒரு இடத்துல தாய் தந்தையை மிஞ்சின தெய்வம் எதுவுமே கிடைக்காது. அப்போது ஒரு விஷயத்தை உங்களுக்கு வேணான்னு சொல்கிறாங்கன்னா உங்கள் விருப்பத்தை தடை பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்றத யோசிச்சுக்கிட்டாலே அது 10 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறது இதுதான். அப்போது கும்பராசி நேயர்கள் முதலில் செய்ய வேண்டியது, எல்லா மாதமும் சொல்லுவேன் நான், எல்லா மாதமும் உங்களுக்கு பிறந்த கிழமை நட்சத்திரம் அன்னைக்கு நாகத்தம்மன் கோவிலில் போய் ஒரு சாந்தி பரிகாரம் பண்ணிக்கோங்க. இல்லை காளஹஸ்தி போக முடிஞ்சால் போயிட்டு வந்துடுங்க. இந்த ராகு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு 5 தலை வைத்திருக்கக்கூடிய சீறிக்கொண்டு இருக்கக்கூடிய சர்ப்பம்னு அர்த்தம். அப்போது கும்பராசிக்கு டீனேஜில் இருக்க பசங்களை இப்போ கண்ட்ரோலே பண்ண முடியாது. என்ன செஞ்சாலும் எவ்வளோ அடித்தாலும் சரி, திட்டினாலும் அவமானம் தொடச்சி போட்டுட்டு உட்காந்துட்ருப்பாங்க. அப்போ டீனேஜுக்கே எதுனாக்கா இன்னும் வயசு அதிகம் 40 வயசு குழந்தைங்களை பாருங்கள், கொஞ்சம் ஓவர் பிடிவாதத்தில் இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு கும்பராகு அந்த குடம் விஷம்தான் நிறையா இருக்கும். அப்போ அந்த இடத்த வந்து கிளென்ஸ் பண்ணணும். அப்போ இந்த ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். ஒரு ஃபோக்கஸை ஏற்படுத்தி கொடுத்துடணும்.
இந்த மாதம் இதான் டார்கெட்டு. இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஜாபில் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதம் இதை நீ முடிச்சே ஆகணும். ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி வேலை செய்வாங்க. இதுதான் இவங்களுக்கு பெஸ்ட்டு ரெமிடியும் சரி. இதே சொந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னாக்கா நிறைய விஷயங்களில் பாதிப்புகளை சந்திப்பாங்க. முதல் விஷயமே நண்பர்களால் ஏமாறக்கூடிய ராசி கும்பராசி. அப்போது தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். சனி 2ல், அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ராசிக்கும் லக்னத்துக்கும் 2-8 கோச்சார சனி வரும்போது பேச்சை மூச்சு காற்று போல் பயன்படுத்தணும். நல்லதே சொல்ல போனாலும் சபையில் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு நிறைய சாட்சிகள் இருக்குது. அப்போ 2ல் சனி இருக்குது, அமைதி காத்துறது நன்மைங்க. என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், நீங்கள் உங்கள் வேலையை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சி ஸ்தானாதிபதி 8ல் இருக்கார். நீங்கள் ஒரு விஷயம் முயற்சி பண்ணுற, ஒரு கொஸ்டினே படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மக்கப்பாவில் 4வது வாட்டி படிங்க, கண்டிப்பாக மக்கப்பாயிடும். அந்த 8ல் இருக்கிற மிராக்களை கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் எனக்கு 2 வாட்டி படித்தானே தூக்கம் வருதுன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு படிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதே போல் ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட கொரியர் பாய்ஸாக இருக்கட்டும், ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களா இருக்கட்டும், பஸ் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், ட்ரெயின், அதாவது ட்ராவல் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருக்கிறவங்க இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும், பௌர்ணமி தேதி முடிகிற வரைக்கும் கவனமாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அதன் பிறகு இல்லைங்க நான் காலாஸ்தி போயிட்டு வந்துட்டேன் அப்படின்ற போது கவலை இல்லை. போக முடியாதவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக வந்து அம்மா வழியில் ரொம்ப அனுகூலம் நிறைஞ்சதாக இருக்குது. அம்மாவோட பாசங்கள் அதிகமாக இருந்தாலும் நம்மளோட கோபம், இப்போ இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை, புரிந்து கொள்ள முடியாத மொழியாக அது தெரியும். ஸோ அப்போ தாய் தந்தையர் சொல்கிறது, அதான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போயிடுறது நன்மையை ஏற்படுத்தி தரும். முதல் விஷயம், 5ல் குரு உட்கார்ந்து 9வது பார்வையாக கும்பத்தை பார்க்குது. ஆசீர்வாதம் நிறைந்த மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. அதுவும் சுக்கிரனோட இணைஞ்சு இருக்கிறனால உங்களோட குருமார்களை போய் தரிசிக்கிறது, உங்களுக்கு யாரை வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு இவங்க தான் காரணம் அப்படிங்கிறவங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு போய் ஆசீர்வாதம் வாங்குறது பல மடங்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பேற்பட்ட புத்திர தோஷத்தையும் நீக்கி கொடுக்கும். ஸோ டீனேஜ் பசங்களுக்குள்ளேருந்து 60 வயசு பசங்க வரைக்கும் இதுதான் இருக்கும். அப்போ அவங்க நான் இந்த தெய்வத்தை குருவாக எடுத்துக்கிட்டேன், தெய்வத்துக்கு டெய்லி விளக்கு போடுங்க. இந்த ராகுவோட வீரியமும் குறையும், இந்த குருவுடைய யோகமும் கிடைக்கும். சகட யோகம்னு சொல்லுவாங்க, அந்த யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக கும்பராசி குழந்தைகள் நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது உத்தியோகம், 6ஆம் பாவத்தில் புதன். ஸோ எப்போவுமே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒருத்தரை நம்பி இருக்க மாட்டாங்க. அப்போ இவங்க ரெட்டை வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ ஒரு தொழில் செஞ்சு ஒரு உத்தியோகத்தில் இருப்பாங்க, பார்ட் டைமாக வேலையும் செய்வாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நேரத்துக்கு அது நல்ல விஷயம், கரெக்டாக அதை பண்ணிட்டு போங்க, சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் நண்பர்கள் விஷயத்தில் ஒரு ரெட் கோடு போட்டு வச்சுக்கோங்க. அந்த ரெட் கோடை நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க. அந்த எல்லையை நீங்களும் தாண்டாதீங்க, அவங்களையும் தாண்ட விடாதீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள்கிட்டையும் இதையே மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி தரும். திருமணம் பேசும்போது 7ஆம் இடத்துல கேது, ஆனால் சூரியன் ஆட்சி பெற்று வர்றதுனால இந்த சர்பத்தோட வீரியம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வரன்கள் பார்க்கணுன்னாலும் தாராளமாக பார்க்கலாம். இல்லறம் சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறத விட எந்த விஷயமா இருந்தாலும் உட்கார்ந்து மனம் விட்டு பேசுகிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஸோ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஓன் டிரைவிங்கை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எந்த ஒரு இடத்துக்கும் நடந்து போகிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த கும்பராசிக்கு, எக்ஸசைஸ் மெடிடேஷன் இதுதான் பெஸ்ட்டு ரிசல்ட்டு. அதை எடுத்துக்கிட்டாலே இந்த ராகுவோட வீரியம் குறையும், நினச்சதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஆரோக்கியம் பேசும்போதும் வந்து பார்த்திங்கனாக்கா உடம்புல வந்து நீர் சத்து குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சென்சிட்டிவான நர்வ்ஸுன்னுவாங்க, இங்கே அடிப்பட்டால் கண்ணு போயிடும், உயிர் போயிடும், அந்த மாதிரி சென்சிட்டிவான நர்வ்ஸ் வந்து வீக்னஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கீரை வகைகள், அதுலேயும் மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கா பெரண்டை துவையில் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஸ்ட்ரெஸ்னஸை நீக்கி கொடுக்கும். அது கும்பராசின்னு இல்லை, யாராக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெஸ்னஸ் அதிகமாக இருக்குன்னா பெரண்டை துவையில் எடுத்துக்கோங்க. நர்வ்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குன்னா பெரண்டை துவையில் எடுத்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அடுத்தது
தொழில்னு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்காது. தொழில் வந்து இருக்குங்க, ஓடுது, திடீர்னு ஸ்டாப் ஆகுது, திடீர்னு. ஆனால் இந்த மாதம் ஸ்மூத்தாக இருக்கும், டெய்லி ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். குறைஞ்ச வருமானம் தான் ஏற்படுத்தி கொடுக்கும், ஆனால் டெய்லி ஒர்க்காக இருக்கும். இந்த ஒர்க் வந்து இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய் தாங்க வருங்கன்னா போதும். அதை நீங்கள் ரொம்ப ஓவர் கம் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் 20 நாள் சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்மூத்தாக பண்ணிக்கிட்டே போங்க. இந்த மாதத்தோட 28ஆம் தேதிக்கு மேலே, ஆவணி 28க்கு மேலே ஒரு பெரிய ஒரு லக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். மூத்த சகோதரம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க தான் அண்ணன், அவங்க தான் அக்கா. இவங்களுக்கு மூத்தவங்க இருக்காங்கனாக்கா ஒத்துக்க மாட்டாங்க, எல்லாம் ஈக்குவல் சொல்லிட்டு. ஆனால் வாய் விட்டும் பேச மாட்டாங்க, அடியும் நல்லா வாங்குவாங்க. ஸோ மூத்த சகோதரன் மேலே ஆதாயங்களும் உண்டு. அதே நேரத்தில் கொஞ்சம் என்னதான் வாக்குவாதம் இருந்தாலும் பெரியவங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு செல்லுதல், நாடு விட்டு நாடு செல்லுதல், மாநிலம் விட்டு மாநிலம் செல்வது, இது அவசியம் ஏற்பட்டால் போகிறது சிறப்பு, இல்லையா தவிர்த்துருங்க. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பையும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க ஒரே வழிபாடு குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு மாடம் வச்சு ஒரு விளக்கு போட்டுருங்க, மாடம் வச்சு விளக்கு போட்டுருங்க. குலதெய்வம் பக்கத்தில் தான் இருக்குன்னா நட்சத்திரத்தை அன்னைக்கு, பிறந்த கிழமை அன்னைக்கு போய் தயவு செஞ்சு போய் அவங்க முன்னாடி நின்றுங்க. மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இது முடியாத பட்சத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நாய்களுக்குன்னு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு ஜூக்கு போங்க. அந்த ஜூவில் இருக்கக்கூடிய மிருகத்துக்கு உங்கள் கையால் உணவு கொடுங்க. அது நீங்கள் கொடுக்கும்போது அதை சாப்பிடணும், அதுதான் பெஸ்ட்டு. அந்த உணவு சிலர் அலோவ் பண்ணுவாங்க, சிலருக்கு நாங்கள் பரிகாரமாகவே சொல்லியிருக்கோம். இந்த ராகு அதிகமாக இருக்கக்கூடிய பாம்பு பண்ணைக்கு போங்க, அங்கே இருளர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. இல்லை அதே போல் ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த பாம்புக்கே சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. சர்பத்தோட விஷங்கள் இறங்குற மாதிரி சல்லுன்னு அந்த வீரியத்தை குறைச்சி கொடுக்கும் பிரச்சனையை. முடிஞ்சால் அது செய்யுங்க, இல்லாத பட்சத்துக்கு மிருகங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியும் சிறப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க வாழ்த்துக்கள். 12 ராசிகளில் அயன சயன போக மோட்ச விரயசன, எவ்வளோ லென்த்த 12வது பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனம். மீனத்தில் ஒருத்தர் கிரகம் இருக்குது அப்படின்னா பயணத்தை கொள்வாங்க, நிறைய விரயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும், போகங்களுக்காக செலவு பண்ணுவாங்க, விரயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் வந்து அயன சயன தூக்கத்தோட நிலையும் சொல்ல முடியும். ஸோ இந்த மீனம் அப்படின்னு சொல்லும்போது இரட்டை மீன்கள், ஒரு மீனோட வாழை இன்னொரு மீன் பிடிச்சிக்கும். புனரவி ஜனனம் புனரவி மரணம். மீன ராசி மட்டும் பார்த்திங்கன்னா வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா தாத்தா பாட்டிலையோ இல்லைனாக்கா அதுக்கு முன்னாடி இன்னொரு மீன ராசி கண்டிப்பாக இருப்பாங்க. அதோட தொடர்ச்சி சங்கிலி தான் மீனம். ஸோ இந்த மீனம் எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1 2 3 4, ரேவதி 1 2 3 4. இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க மீன ராசி. மீன ராசி அப்படின்னு சொல்லும்போது ராசிநாதன் குரு பகவான். மீனத்துக்கு ஜென்ம சனி நடக்குது, மீன ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஸோ சனிக்கு கேந்திரத்தில் குருவும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நிறைவுகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. அதே போல் எப்போவுமே வந்து பார்த்திங்கனாக்கா 9 பிளானட்ஸில் எந்த பிளானட்டும் கெட்ட பிளானட்டும் இல்லை, எந்த பிளானட்டும் நல்ல பிளானட்டும் இல்லை. ஒரு தாயோட கர்ப்பவாசல்லேருந்து ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தையுடைய பாவ புண்ணிய கணக்குப்படி தான் கிரகங்கள் அமர்றாங்க. அதில் இந்த மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் வந்து லாபஸ்தான அதிபதியும், சனி பகவான் தான் வந்து விரையாதிபதியும். தான் சம்பாதிச்சதை தானே செலவு பண்ணிட்டு போகிறது தான் மீனராசி. சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து தனக்கு பண்ண மாட்டாங்க, வாரிசுங்களுக்கு பண்ணுவாங்க, பேரம்பேத்தி வரைக்கும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மீனராசிக்கு இந்த ஆவணி மாத பிறப்பு எப்படி இருக்குன்னா சிறப்பாக இருக்குது. ஜென்ம சனிப்படி ஒரு கட்டத்தில் இருக்கட்டும், ஆனால் சனி வந்து லக்னத்தில் உட்கார்ந்துருக்கிறது நல்ல ஒரு தொழில் மைண்டை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. என்ன செய்யணும், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற திங்கிங் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் எப்பயோ இறந்து போனவங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறதும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சனி தானே ஆயுள்காரகன்னு, தொழில் சிந்தனையும் உண்டு, மூதாதையர்களை நினச்சி ஃபீல் பண்ணுறதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ குரு பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது
தன்னோட வருமானத்துக்கான திடமான முடிவை எடுக்கக்கூடிய மாதமாக இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு பெண் தெய்வ வழிபாடு மூலியமாகவோ அல்லது ஒரு பெண் நட்பு மூலியமாகவோ இவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வருமானத்துக்கான கிரகம் பாதகத்தில் போய் உட்கார்ந்துருக்கனால வர வருமானங்கள் இப்போ 10 லட்சம் வந்தால் கூட 9.5 லட்சத்துக்கு கணக்கு கரெக்டாக இருக்கும். அந்த 50,000 கூட வீட்டு செலவுக்கு. அப்படிதான் நான் எடுத்து வச்சேன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அது இன்னும் இந்த செவ்வாய் அந்த இடத்த சித்திர நட்சத்திரத்தை கடந்த பிறகு துலாத்துக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னா சேவிங்ஸ் பழையபடி ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ இப்போ இருக்கக்கூடிய செலவை சுப செலவாகவோ வீட்டுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கோ அதுக்கு பண்ணிக்கிறது நன்மை. தண்டத்துக்கு விரயத்துக்கு போகாமல் வீட்டையாவது நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அதே போல் குடும்ப உறுப்பினர்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே 4 பேர் இருப்பாங்க. இப்போ ட்ரெண்ட் என்ன, 4 பேர் 4 ஃபோனை வச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் 4 பேரும் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த நேரத்தில் நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்துல ராகு, தூக்கம் ரொம்ப கம்மி இல்லையா, தன்னை மீறின தூக்கம் பத்தாத நிலை. இதுதான் இப்போ இருக்க ஒரு பேலன்ஸ்டாகவே இருக்காது தூக்கம். அதுக்கேற்ற மெடிடேஷன் எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும். அதே நேரத்தில் ஒரு நிலம், ஒரு சொத்து உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. அதாவது எப்போ பார்த்தாலும் தான் இருக்குது, பேப்பரை தோந்தா இங்கே நிலம் இருக்குது, இங்கே எது இருக்குன்னு ஆடை பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போ 4ல் குரு இருக்கிறனால உங்களுக்கு ஒரு சொத்து யோகத்தை இந்த ஆவணி மாதம் ஆரம்பித்து வைக்க போகுது. புத்திரர்கள், குழந்தைகள் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வார்த்தை, எனக்கு மட்டும்தான் இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு, என் பேச்சை கேட்கவே மாட்டேங்குது, பிள்ளைகளால் மனம் வருந்தி இருக்கேன், பிள்ளைங்க மருமக பேச்சை கேட்டு போயிட்டாங்க, மருமகன் பேச்சை கேட்டுட்டு போயிட்டாங்க, யாரும் இல்லாமல் தனிமையாக இருக்கேன், அந்த மாதிரி மனசுக்குள்ளே ஒரு புலம்பல் இல்லையா, இவங்க எங்கேருந்து என்னை பார்த்துக்க போகிறாங்க, ஒரு நம்பிக்கை இல்லாத தனம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான மனசை எடுத்துக்கு. இது ஒரு 40 வயசில் இருக்கும்போது ஒரு கவுன்சிலிங் கொடுக்கும்போது சரி பண்ணிக்கலாம். ஆனால் 10 வயசில் 20 வயசில் இருக்கிற இந்த எண்ணத்தை எப்போ நினச்சாலும் மாற்ற முடியாது. அப்போ பேரண்ட்ஸ் மீனராசி குழந்தைகளுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வி நிலையில் ரொம்ப மந்தமாக இருக்காங்க இந்த காலகட்டத்தில் மீனராசி நேயர்கள். அந்த மீனராசி குழந்தைகள் ரொம்ப மந்தமாக இருக்காங்க, இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்காங்க. பேரண்ட்ஸ் அதை ஊக்குவிச்சு கொடுக்கறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள், அந்த அக்கி கட்டிகள், அம்மை போடுறது, ஹீட்டுனால என்னென்ன தொந்தரவுகள் இருக்குது அதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அதுலேயும் மெயினாக அம்மையும் அந்த கட்டி உருவாகிறதுலும் கொஞ்சம் அதிகமாக. ஏன்னா கேது தான் கட்டிக்கான காரக கிரகம் இணைஞ்சி இருக்கிறதுனால உணவு பழக்கத்தில் அதிக குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கோங்க. அதிக டென்ஷனை குறைஞ்சி எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி தரும். இல்லற வாழ்க்கையில் அமைதி காத்துறது ரொம்ப சிறப்புங்க. செவ்வாய் நகர்ற வரைக்கும், செவ்வாய் இந்த மாதம் 28ஆம் தேதி கன்னியிலேருந்து துலாத்துக்கு போகிறார். அவர் போகிற வரைக்கும் இல்லற சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டாக சைலண்ட்டாக போயிடுறது நன்மை. அதே போல் இந்த நேரத்தில் நீங்கள் வரன் பார்த்து முடிக்கிறதும் பார்த்து எச்சரிக்கையாக ஏன்னா குரு பார்வை இருக்குன்னு சில இடத்துல சொன்னாலும் செவ்வாய் இருக்கும்போது திருமண பாக்கியத்தை முடிக்கக்கூடாது. கன்னி செவ்வாய் வத்தி போயிடும், இல்லைன்னா வாழ்க்கை நிலையில் பாதிப்புகளை கொடுக்கும். ஸோ கவனித்து இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்த ரீதியாக பார்த்திங்கன்னா உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பாக இருக்க போது. இந்த மாதிரி சாதாரணமாக தினக்கூலியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி ஷாப் வச்சுருக்கேன், நான் மளிகை கடை வச்சுருக்கேன், சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய உத்தியோகத்தை அங்கே வேலை செய்யக்கூடியவங்க கொஞ்சம் நிதானித்து ஃபுட்டு சம்மந்தப்பட்டது, பேக்கிங் சம்மந்தப்பட்டது, அதே போல் ஆட்டோ டிரைவர்ஸு, இவங்கெல்லாம் இந்த மீனராசியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்குது. டிரைவிங் லைசன்ஸ்லேருந்தும் சரி, நீங்கள் ஒரு வாடிக்கையாளரை ஏற்றிட்டு போனாலும் அவங்க மூலியமாகவும் தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால கண்டிப்பாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வந்து இந்த மாதம் கொஞ்சம் தவிர்க்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும் மீன ராசிக்கு. அடுத்து சொந்த தொழிலை செய்கிறவங்களுக்கு குரு பார்வையும் சுக்கிரன் பார்வையும் இணைஞ்சிருக்கிறதுனால ரியல் எஸ்டேட்டில் அதிக லாபம் எடுக்கக்கூடிய ராசி மீன ராசி. இடம் சார்ந்து உட்கார்ந்து பதவி வேலை செய்கிறவங்க, அதே போல் ஒரு தொழிற்சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலையாக இருக்கட்டும், சின்ன இந்த வீட்டில் கொடுத்து செய்யக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிஸ்லாம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். ஒரு கம்பெனியால் இத்தனை பேர் ஜீவராசி வாழ்கிறாங்கன்னா இந்த குரு பார்வை வந்து சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் துறை வச்சுருக்கக்கூடிய கம்பெனிஸாக இருக்கட்டும், பெண்களுக்கு உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், அந்த கம்பெனிஸ்லாம் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக லாபஸ்தானாதிபதி ராசியிலே உட்கார்ந்துருக்காரு. மூத்த உடன்பிறப்பு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு பொக்கிஷம், ஒரு பரம்பரை பொருள் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. அது நகையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெட்டியாக இருக்கலாம். உங்களுக்கு அது நன்மை ஏற்படுத்தி தரப்போகுது. 12ஆம் இடத்துல ராகு 12 ராசிகளில் வெளிநாடு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது. அந்த வெளிநாட்டு யோகத்துக்கே செலவுகளை குறைச்சி கூட்டிகிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காசை போட்டு போயிட்டு வாங்க சொல்லுவாங்க, இல்லை வீட்டில் இருக்கிறவங்க பேக்கேஜ் எடுத்து கொடுத்து 2 பேரும் போயிட்டு வாங்க, இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, இல்லை தொழில் ரீதியாக ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது. வெளிநாட்டு யோகம் பெறக்கூடிய ராசி மீன ராசி. மேலும் இந்த மீன ராசி இந்த மாதம் வெற்றிகள் அமைய நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக விஷ்ணு துர்கை. எருமை வாகனத்துக்கு மேலே சங்கு சக்கரமும் வச்சுட்டு துர்கை நிற்பா. தாமரை மேலே நிற்கிறவ சிவதுர்கை, இவ விஷ்ணு துர்கை. இந்த விஷ்ணு துர்கைக்கு நீங்கள் பிறந்த கிழமையிலையோ அல்லது நட்சத்திரத்துலேயோ போயிட்டு ஒரு தீபமோ ஒரு குங்கும அர்ச்சனையும் பண்ணுறது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி தரும். இது முடியாதவங்க அந்த வாகனம் கொண்ட எருமைக்கு இல்லை எருமையே இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, வாய் பேச முடியாத ஊமைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ட்ரெஸ்ஸோ இல்லை உணவோ கொடுக்கறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.